ஆடியோ ஃபுல்லா இருக்கா? செக் பண்ணுங்க. கேக்குதா? நான் பேசுறது தெளிவா இருக்கா? ஓகே. ஓகே. அதாவது ஜேடிஓக்கு ஒரு நிமிஷம். ஓகே. அதாவது ஜேடிஓக்கு அது ஜேடிஓ, அது ஜேஇ இல்ல ஒர்க் இன்ஸ்பெக்டர், டபிள்யூஏன்னு சொல்லுவாங்க. டிஏ இதெல்லாம் தான் முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல சேர்த்து வருது. இதுக்கு நீங்க படிச்சிருக்கிறது எவ்வளவு? நம்ம நடத்திருக்க சிலபஸ் எவ்வளவுன்னா 199 கொஸ்டின் 200க்கு. பிளஸ் ஒரு கொஸ்டின் எதுல இருந்து வரும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின். அப்பனா இங்க 198 199 மாறும். இந்த 2 கொஸ்டின் மாறுச்சுன்னா. அது எதுல இருந்து வரும்னா, டோட்டல் ஸ்டேஷன், ஜிபிஎஸ், ரிமோட் சென்சிங், ஆர்எஸ். லைட் போட்டோகிராமெட்ரி சர்வீஸ் சொல்லுவாங்க. நான் அதையும் கேட்க போறதில்ல. போட்டோகிராமெட்ரி. இதெல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின். மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு சில டைம் 2 கொஸ்டின் வரும். இது ஜேடிஓ பொறுத்து நம்ம நடக்கிற சிலபஸ்ல. ஏஇ பொறுத்தவரை எப்படி இருக்கும்னா, 194 கொஸ்டினோட இன்னைக்கு இந்த செஷன் முடியும் போது பிளஸ் ஒரு கொஸ்டின் சேர்த்துக்கிறேங்க. இதுல ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்ல ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா, கேட்பாங்க மேக்ஸிமம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த டோட்டல் ஸ்டேஷன் ஜிபிஎஸ் நடத்துறேன்னா, இதுல ஜேடிஓ இது நடத்துவேன் நான் இப்ப. அடுத்து அதான் நடத்துவேன். அது நடத்தப்ப அதுல 1 சேர்த்துக்கிறேங்க. 195, 196 பிளஸ் அந்த 4 கொஸ்டினுக்கு நான் வந்து சும்மா வந்து ஒரு ரயில்வேல ஒரு பிடிஎஃப் மாரி குடுத்து, நீங்க எழுதுற மாரி இருக்காது. பிடிஎஃப் மாரி குடுத்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடியத மட்டும் எடுத்து எடுத்து வச்சு, உங்களுக்கு டிக்டேட் பண்ற மாரி நடத்துவேன். அதுல உங்களுக்கு மீதி உள்ளது கவர் ஆயிரும். மேட்ரிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, செக்யூர் அனலைசிஸ் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்ல. ஒரு கொஸ்டின் வரும். அது அந்த அளவுக்கு நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டியது இல்ல. இது எல்லாம் எதுக்கு சொல்றேன்? ஏஇக்கு 200 கொஸ்டின் சொல்றேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப 194ஓட இன்னைய செஷனுக்கு 1, நாளைய செஷனுக்கு 1 வந்துரும். அதாவது 196 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து 4 கொஸ்டினுக்கு ரயில்வேல நானே ஒரு பிபிடி அத பிபிடில ஒரு பிடிஎஃப் மாரி ரெடி பண்ணி ஒண்ணு உங்களுக்கு டிக்டேட் பண்ணி நடத்துவேன். அத நீங்க அதுக்குன்னு படிக்கவே வேண்டியதில்ல. நான் அத லாஸ்ட் நேரத்துல அத நான் சொல்றத அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப இந்த செஷன பொறுத்தவர மேக்ஸிமம் ஓகே. ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங். ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்தவர பிரச்சனை என்னன்னா, மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் விட்டுருவாங்க எல்லாருமே. அதாவது ப்ராப்ளம் விட்டுருவாங்க. ஏன் விட்டுருவாங்க அப்டின்னா, கஷ்டமா சார் அப்டின்னா கஷ்டம்லாம் இல்ல. அதாவது ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்க மாரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து கிளாஸ் நோட்ஸ் வச்சிருப்பாங்க. நெறைய ஃபார்முலாஸ் வந்து ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் எழுதி வச்சிருப்பாங்க. எத வந்து எதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்றது? எதுக்கு எப்டி படிக்கிறதுன்னு பிராக்டிஸ் இல்லாம விட்டுருவாங்க. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பழைய இந்த இஎஸ்இ கைடு வச்சிருப்பாங்க. இல்ல கேட் ஓரியன்டட் புக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அத பார்த்து மிரண்டுருவாங்க. ஆனா, நீங்க லாஸ்ட் 10 வருஷம் ஏஇ எடுத்து பாருங்க. 4 வருஷம் டிஆர்பி 2012, 17 அப்புறம் கேன்சல் ஆயி மறுபடியும் வந்துச்சு 3 வருஷம் டிஆர்பி கொஸ்டின் எடுத்து 4 வருஷம் சாரி 2008. 4 வருஷம் டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, 4 தடவ நடந்த டிஆர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்க. எப்படி இருக்கும்னா உங்களுக்கு செலக்டிவா 2டே 2லேருந்து தான் ஃபவுண்டேஷன்ல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஒண்ணு ஒண்ணு பிளேட் செட்டில்மென்ட் ஆனுச்சுன்னா, இல்ல வந்து பி செட்டில்மென்ட்ட வச்சு பியரிங்க வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் கீழ சொல்லுவேன், காமிப்பேன். அதுக்கடுத்து உங்களுக்கு சாயில் எஸ்கேவேஷன் பண்றோம்ல, அதுல ஏரியா ரேஷியோ வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மேக்ஸிமம் டிஆர்பில ஏரியா ரேஷியோல வச்சு தான் ஒரு ப்ராப்ளம் கேட்டுட்டே இருக்கான். லாஸ்ட் 2 டைமும் அந்த ஒரே பார்ட்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்ப நெறைய பேருக்கு என்ன பயம் வரும் அப்டின்னா, இப்ப நான் உங்களுக்கு 18 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க பிடிஎஃப்ல. இதுல நீங்க 2டே 2 மாடல் பார்த்தாவே 100க்கு 90% ஃபவுண்டேஷன் கொஸ்டின் அதிலேயே கேட்டு முடிச்சுருவான் ப்ராப்ளம். மீதி இருக்க 10% வாய்ப்புக்காண்டி தான் நீங்க இவ்வளதும் பார்க்குறீங்க. அதனால இப்ப பார்க்கும் பொழுது, நீங்க ரொம்ப பயப்பட வேண்டியதில்ல. ஏரியா ரேஷியோலேருந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுருவான் ப்ராப்ளம். அது இல்லாத பட்சத்துக்கு தான் என்ன கேட்பான் செட்டில்மென்ட் வச்சோ, இல்ல வந்து உங்களுக்கு பியரிங் வச்சோ கேட்பான். அதுவும் ஒரு ஒரு மெத்தட் நடத்தி குடுத்துருவேன் உங்களுக்கு. அது 2ம் கேட்கலங்கிற பட்சத்துக்கு தான் 10% வாய்ப்பு தான் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பான். அப்ப இந்த பிடிஎஃப் எதுக்கு சார் அது 2மே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நடத்தி குடுத்துட்டு போலாமே அப்டின்னா, ஒரு வேள அந்த 10% கொஸ்டின் போணுச்சு அப்டின்னா, நீங்க எந்தெந்த ஃபார்முலாவத்தையும் மனப்பாடம் பண்ணா போதும். இந்த ஃபார்முலாவத்தையும் தெரிஞ்சாவே இந்த ப்ராப்ளம்லாம் அட்டெண்ட் பண்ணிறலாம். அப்படிங்கிறதுக்காண்டி தான் மத்த கொஸ்டின் நான் உங்களுக்கு குடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு?
ஓகே. இப்ப நான் அப்ப ஃபுல்லா 18 கொஸ்டின் நடத்தும்போது, இங்க ஜஸ்ட் கவனிச்சுட்டு வாங்க. எதுக்கு எந்த ஃபார்முலான்னு வந்து நீங்க கவனிச்சுட்டு வாங்க. ஆனா இதுல 90% இப்ப சொன்னேனா, நடத்தும்போதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 90% ஏஇயா இருக்கட்டும், டிஆர்பியா இருக்கட்டும், ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்லேருந்து கொஸ்டின் கேட்கறான், ப்ராப்ளம் கேட்கறான் அப்படின்னா, கண்டிப்பாக ஒண்ணு ஏரியா ரேஷியோ, ஏஆர்ன்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து கேட்பான். அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன இருக்குன்னா, பியரிங் ஆர் செட்டில்மென்ட். உங்களுக்கு குடுத்திருப்பேன். கொகசிவ் சாயிலுக்கு என்ன, கொகஷனல் சாயிலுக்கு என்ன பேரிங்கு. செட்டில்மென்ட் கொகசிவ் சாயிலுக்கு என்ன, கொகஷனல் சாயிலுக்கு தனித்தனியா குடுத்திருப்பேன். அதான். இதுல என்ன கேட்பான். மீதி இருக்கக்கூடிய 10% இதுதான் அவ்வளவு பார்க்கணும். அந்த அவ்வளவு பார்க்கிறதுலயும் எந்தெந்த பார்முலாத்த நீங்க படிச்சா போதும் அப்படிங்கிறத குடுக்குறேன். மேக்ஸிமம் 90% ஏஐடிஆர்பிக்கு இதான் கேட்பான். இந்த 10% எதுக்கு கேட்பான்னா, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய இஎஸ்சி, ஏஇ ஸ்கொயர் இருக்குல்ல அதுக்கும், கேட்ன்னு சொல்லக்கூடிய நுழைவுத் தேர்வு, எம்இக்குலாம் நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்கன்னா, அதுக்கு தான் கேட்கறான் மேக்ஸிமம். ஐஐடில நம்ம படிக்கிறதுக்கு. அப்ப இந்த 10% அதுக்கு தான் கேட்கறான். ஒரு சில டைம் தான் என்ன செய்றான், இங்கேருந்து இது கெட்டி பார்க்குறான். ரொம்ப ரேரா. அப்ப மேக்ஸிமம் நான் வந்து இந்த 90% ப்ராப்ளம் பார்த்தாவே அது 2 நடத்திட்டு போயிரலாம். இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் லாங் இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் டிக் பண்ணணும் அப்டின்னா, எல்லா ஃபார்முலாவும் படிக்க வேண்டியதில்ல. இப்ப நான் நடத்துறதுல என்ன எல்லா எல்லா மாடல்லயும் ஒவ்வொன்னு தொட்டு வச்சிருக்கேன். எந்தெந்த ஃபார்முலா எழுதி போடுறேனோ, அதிலேயே நான் குறிப்பிட்டு எது சொல்றேனோ, அதயும் பார்த்தா போதும். இப்ப இத பார்க்கறதுக்கு முன்னாடி கேஏ அப்டின்னு சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? ஆக்டிவ் எர்த் பிரஷரோட கோஎஃபிஷியன்ட் சொல்லிக் குடுத்திருப்பேன். கேபின்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? பேசிவ் எர்த் பிரஷரோட கோஎஃபிஷியன்ட் சொல்லிக் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்குதானேல இருக்கேன்? கே நாட் எர்த் பிரஷர் அட் ரெஸ்ட். அத நான் விட்டுருங்க. இப்ப இந்த கேன்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் எர்த் பிரஷருக்கு ஒரு விஷயம் நீங்க பார்த்திருக்கணும். என்ன பார்த்திருக்கணும் அப்டின்னா, நான் ஃபார்முலா இங்க நடத்திருப்பேன். சின்னதா பார்த்தோனே உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ஆக்டிவ்க்குன்னா என்ன வரும்? மேல மைனஸ் வரும். 1 மைனஸ் சைன் ஃபை வகுத்தல் 1 பிளஸ் சைன் ஃபைன்னு சொல்லிக் குடுத்திருப்பேன். நானும் இத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தான். இப்ப தான் பார்க்கிறேன். உன்ன நல்லா கவனிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஸ் ஈக்குவல் டூ கேபிக்கு என்ன குடுத்திருப்பான்? மேல பிளஸ் வரும்னு நெனைக்கிறேன். ஓகே 1 பிளஸ் சைன் ஃபை கரெக்ட் தான். கீழ வந்து 1 மைனஸ் சைன் ஃபை. சார் அப்ப இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அப்டின்னா, இங்க பின்னுங்கிற பேஸ் வி எர்த் பிரஷர் கோஎஃபிஷியன்ட் இது. பின்னு இருக்கா? பாசிட்டிவ்னு சொல்லுவோமா? அப்ப மேல பாசிட்டிவ் இருக்குன்னா, அப்ப கீழ மைனஸ். அப்ப இதுக்கு ஆப்போசிட்னா மேல மைனஸ் கீழ பிளஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் இத. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப மேக்ஸிமம் உங்களுக்கு ஏஐக்கு கேட்கறான்னா, ப்ராப்ளம் கேட்காம இந்த ஃபார்முலா வச்சு கேட்டு போயிருவான். ஆக்டிவ் எர்த் பிரஷரோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும்? பேசிவ் எர்த் பிரஷரோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு போயிரும். இப்ப இங்க குடுத்திருக்க டேட்டாவ நல்லா வாசிங்க. அண்ட் எஸ்கவேஷன் சொல்றாங்க. இஸ் டூ பி மேட் அப் டூ டெப்த். எவ்வளவுக்கு? 6 மீட்டர் டெப்த்க்கு தோண்டுறாங்க. என்ன சாயிலு? கொகசிவ் சாயில். உங்களுக்கு தெரியும். கொகசிவ் சாயில்னா என்ன சொல்லுவோம்? லைட்டா நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே எக்ஸாம்ல நெருக்கியிருப்பீங்க. இருந்தாலும் லைட்டா சொல்றேன். கொகசிவ் சாயில்னா உங்களுக்கு தெரியும்ல. எது கொகசிவ்னு சொல்லுவோம். கொகசன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. கிளே சில்ட்னா கொகசிவ் சாயில். அண்ட் அதோட யூனிட் வெயிட் சாயில் தோன்றோம்ல. எவ்வளவுக்கு தோன்றும்? 6 மீட்டர் டெப்த்க்கு தோன்றும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயிலே தோன்றும். சாயில தோண்டி இங்கிட்டு கொட்டுறோம். இந்த இடத்துல சாயில் குமிஞ்சு கிடக்கு. தோண்டி எடுக்கப்பட்ட அந்த சாயிலோட யூனிட் வெயிட் என்ன அப்டின்னா, காமா ஈக்குவல் டூ 20 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப்னு குடுத்திருக்கான். அதுக்கடுத்து வாட் இஸ் த ரிக்வயர்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கிளே டூ கீப் த சைட் ஆஃப் எர்த் ரிமைன்ஸ் வெர்டிகல் வித்தவுட் எனி சப்போர்ட்னு குடுத்திருக்கான். அதாவது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அந்த ரீட்டெயின் ஆகுறதுக்கு எவ்வளவு குடுக்கணும் அப்டின்னு குடுத்திருக்கான். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, கொகஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா, உங்களுக்கு கிளேல இருக்கக்கூடிய தன்மை என்ன இருக்கும்? கொகசிவ். ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை. சிங்கிற கொகஷன் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு கொகஷன் இருந்துச்சுன்னா, நம்ம எந்த ஒரு சப்போர்ட்டும் குடுக்க வேண்டியதில்ல. அதாவது எர்த் ரிமைன் இதான் கீவேர்டு. அதாவது வித்தவுட் எனி சப்போர்ட். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கிளே வந்து ஸ்டெடியா நிக்கணும். மவுந்து கொட்டக்கூடாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க லோக்கல் வேர்ட்ல. அப்புட்ன்னா, நம்ம என்ன செய்யணும்? நீங்க வெட்டி எடுத்தது கூட அந்த உள்ளுக்குள்ள பள்ளத்துக்குள்ள வந்து எதையும் கொட்டக்கூடாது. சைடுல இருக்கக்கூடிய சாயில்னா. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன இருக்குன்னா, உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு பவுண்டேஷன் நடத்தும்போது நெறைய ஃபார்முலா எழுதி போட்டுருப்பேன். அதுல இந்த ஃபார்முலா எழுதி போட்டுருப்பீங்க. எந்த ஃபார்முலா அப்டின்னா, H ஈக்குவல் டூ டெப்த்த பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்டின்னா, H ஈக்குவல் டூ 4 இன்டு சி டிவைடட் பை காமா இன்டு ரூட் கே. அதே கிரிட்டிக்கல் கிராக் வரும்போது 2சின்னு எழுதி போட்டுருப்பேன். ஞாபகம் இருக்கா? 2சி பை காமான்னு. 4சி பை காமா, 2சி பை காமா. இது பவுண்டேஷன் இன்ஜினியரிங் நடத்தணும்னே சொல்லியிருக்கணும். நடத்தி பல நாள் ஆச்சு. எக்ஸாம் படிச்சுட்டு தானே இருக்கீங்க. ஓகே. இந்த ஃபார்முலா இருக்கு. இப்ப தான் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். எர்த் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் சைன் பை டிவைடட் பை 1 பிளஸ் சைன் பை. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்டின்னா, உங்க தீட்டா எதுவுமே குடுக்கல. அப்ப 0 டிகிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. சரி. என்ன குடுத்திருக்காங்க?
ஆ ஓகே. பிரச்சனை இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட்டு இதுல என்ன கேட்டிருக்கான்? கொகஷன் தான் கேட்டிருக்கான். சி கண்டுபிடிக்கணும். ஹச்சுக்கு ஹைட் குடுத்துட்டான். ஹைட் என்ன குடுத்துருக்காய்ங்க? 6 மீட்டர்ன்னு குடுத்துட்டான். காமா யூனிட் வெயிட் என்ன குடுத்துருக்கான்? 20 கிலோமீட்டர்/மீட்டர் கியூப்னு குடுத்துருக்கான். அப்ப எனக்கு ஹச் குடுத்துட்டான் 6 மீட்டர்ன்னு. காமா குடுத்துட்டான் 20 கிலோமீட்டர்/மீட்டர் கியூப்னு. கேய வந்து கண்டுபிடிச்சிரலாம். கேக்கான ஃபார்முலா என்ன? ஆக்டிவ் எடுத்து பேசுற கோஎஃபிஷியன்ட்க்கான ஃபார்முலா 1 - sin பை வகுத்தல் 1 + sin பை. அவன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப தீட்டா நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலாட்டி, அவனுக்கு ஒரு வார்த்தை குடுத்துருக்கான். கொகசிவ்னு குடுத்துட்டான். கொகசிவ்க்கு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் பிரிக்ஷன் சொல்லக்கூடிய ஃபையோட வேல்யூ எப்படி இருக்கும்? சார், இப்ப கொகசன்லெஸ்க்கு சி வந்து 0வா இருக்குன்னு சொல்லிக் குடுத்திருப்பேன். 5க்கு என்ன டிகிரி இருக்கும். அதனால தான் ஒரு மணல வந்து நம்ம கொட்டி வைக்கிறோம்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல வந்து இருக்கும். நான் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல இருக்கும். தீட்டாவுல. அதே இது வந்து எப்படி இருக்குன்னா, சம் வேல்யூ இருக்கும். எக்ஸ்ங்கிற வேல்யூ இருக்கும். இது வந்து என்னது? கொகசன்லெஸ். அதே சேம் டைம் கொகசிவ் சாயிலுக்கு ஒரு சொல்லிக் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? என்ன குடுத்திருப்பான்? கொகசிவ்க்கு சிக்கு எனி வேல்யூ இருக்கும். அதே ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் பிரிக்ஷன் சொல்லக்கூடிய பையோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அது 0 டிகிரி. அப்ப இங்க 0 டிகிரி போட்டா என்ன வரும்? 1 - sin 0 டிகிரி வகுத்தல் 1 + sin 0 டிகிரி. உங்களுக்கு தெரியும் sin 0 டிகிரியோட வேல்யூ என்ன? 0. 0. அப்ப மேல என்ன இருக்கும்? 1/1 1 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிருவாங்க அப்படின்னு டக்குன்னு ஆன்சர் கொண்டு வரதுக்காட்டி, எப்பயும் எந்த டிகிரி குடுக்கலாட்டி k = 1ன்னு எடுத்துக்குருவாங்க. கேபின்னு கேட்டாலும் 1ன்னு எடுத்துக்குருவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சரி ஓகே தானே? நீங்க எப்படி போட்டாலும் எந்த ஒரு கொகசிவ் சாயில்ன்னு வந்துட்டாவே கேயா இருந்தாலும் 1 தான், கேபியா இருந்தாலும் 1 தான். இத ஞாபகம் வச்சுக்கங்க மைண்ட்ல போட்டு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. கரெக்ட்டா வரும். ஓகேவா? ஓகே. இப்ப எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இந்த 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 சம் வந்து ஒரு டைம் கேட்டு வச்சிருந்தாங்க. டிஆர்பில நெனைக்கிறேன். அதாவது இதுக்குன்னு 2 செகண்ட் தான் எடுத்துக்கிடணும். கண்ல பார்த்தோனே டக்குன்னு பார்த்த உடனே என்ன செஞ்சிரணும்? h = 4c/, காமான்னு இந்த ஃபார்முலா எழுதிறணும். காமா இன்டு ரூட் கேன்னு வரும். எப்படியும் கே, கேபிக்கு 1 தான் வரும். கோசி குடுத்திருக்கிறதுனால. அப்ப ரூட்டுக்குள்ள 1 போட்டா கேன்சல் ஆயிரும். 4 சி பை காமா. சி தானே வேணும். அப்ப சி ஈக்குவல் டூ ஹச் இங்கிட்டு இருக்கு. இந்த காமா வரும்போது இங்கிட்டு பெருக்கல்ல வந்துரும். 4 டிவைட்ல வந்துரும். ஹச்ங்கிறது என்ன பார்த்தீங்க? 6ன்னு பார்த்தோமா? 6 தானே பார்த்திருக்கோம். அப்ப ஃபார்முலா சி அப்படி வச்சுக்கிருங்க. இங்கிட்டு ஹச் இருக்கு. இது கீழ உள்ள காமா இங்கிட்டு போனுச்சுன்னா பெருக்கல்ல வந்துரும். இங்கிட்டு உள்ள 4 கீழ வந்துச்சுன்னா வகுத்தல்ல வந்துரும். ரூட் கே யோட வேல்யூ. உங்களுக்கே தெரியும். என்ன வரும் ரூட் கே யோட வேல்யூ? 1 தானே? ஹச் 6 காமா 20 ரூட் கே யோட வேல்யூ 1. கீழ 4. ஐநாகா 20. ஐயாரா 30. இதான் கிலோமீட்டர்/மீட்டர் ஸ்கொயர். எது? சி யோட வேல்யூ. என்ன சொல்றேன் புரியுதா எல்லாருக்கும்? கவனிக்கிறீங்களா? ஆ இதுக்காண்டி நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பாருங்கவேன். இதுக்காண்டி நீங்க ரொம்ப பிரஷர் குடுக்கவே வேண்டியதில்ல. பார்த்த உடனே ஆன்ஸர் சொல்லிடுறான். 2 செகண்ட் தான். பார்த்த உடனே நீங்க எப்பயுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் குடுத்துட்டான் சார். அவன் ஹச் கேட்கறானா, சி கேட்கறானா மட்டும் பார்த்துக்கிருங்க. அப்படின்னா நீங்க மைண்ட்லயே போட்டுறலாம். பார்த்த உடனே ஆன்ஸர் கொண்டு வந்துரலாம். அப்ப எது இருக்கு ஆன்ஸர் 30? ஆப்ஷன் சி தானே. சி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். இப்போ தானே வந்துச்சு. சி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் முடிஞ்சிருச்சு. ஓகே எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. ஒரு கொஸ்டின பார்த்த உடனே பயந்துறக்கூடாது. மேக்ஸிமம் நெறைய பேருக்கு ப்ராப்ளத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். ப்ராப்ளம் எப்படி சார் சார் நான் ஃபார்முலா நல்லா படிக்கிறேன். எல்லாமே எனக்கு ஓகே தான். ஒரு சில சப்ஜெக்ட்ல என்னால ப்ராப்ளம் சால்வே பண்ண முடியல. என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்க ஒண்ணு ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்கிருங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ப்ராப்ளம் அட்டெண்ட் பண்ண முடியலையோ, அந்த சப்ஜெக்ட்ல ஃபார்முலா நல்லா தரோவா வச்சுக்கிருங்க. அந்த ஃபார்முலா எப்படி தரோவா வச்சுக்கிறோம்னா, நம்ம நடத்திருப்போம்ல ப்ராப்ளம். ஒவ்வொரு சாப்டரும் முடிய முடிய நம்ம ப்ராப்ளம் நடத்திருப்போம்ல. அதுல ப்ராப்ளத்துக்கு எது யூஸ் பண்ணியிருக்கோமோ, அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிருங்கன்னு நான் சொல்றேன். அத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, ஒரு கொஸ்டின பார்த்தோனே, நம்ம எடுத்து எழுதுன என்ன? டெப்த்க்கு h ஈக்குவல் டூ காமா ஈக்குவல் டூ யூனிட் வெயிட் சிங்கிறது கேட்டிருக்கான். அப்படின்னு எடுத்து எழுதுன அது மாரி வேல்யூ எடுத்து எழுதுங்க ஃபர்ஸ்ட். எழுதிட்டு நீங்க இப்போ அந்த டேட்டாவுக்கு ரிலேட்டிவ் ஆன ஃபார்முலால கொண்டு போய் அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஆன்ஸர் வந்துரும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? பாதி வேலை அங்கேயே முடிஞ்சிரும். நீங்க ஒரு கொஸ்டின படிக்கும்போது நீங்க பயந்துகிட்டே இருப்பீங்க. நான் சொல்ற மாரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதே இடத்துல முடிஞ்சு போயிரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இந்த கொஸ்டின பாருங்க. மேல பார்த்த அதே மாரியான கொஸ்டின் தான். உங்களுக்கு குடுத்திருக்கேன். ஒரு பிராக்டிஸ்க்காண்டி குடுத்திருக்கேன். அப்படியே பாருங்க. சாயில் அதே மாரி எக்ஸ்கவேஷன் பண்றாங்க. எக்ஸ்கவேஷன் வாஸ் பீயிங் டன் ஃபார் த ஃபவுண்டேஷன் ட்ரென்ச்சுக்கு. ஒரு ட்ரென்ச் பிட் வந்து இது பண்றாங்க. அகழின்னு சொல்லுவோம்ல. இங்க பிளாஸ்டிக் லே கேவிங் க்ளேன்னு குடுத்துட்டான். இருந்தாலும் பைக்குள்ள 0ன்னு குடுத்துருக்கான். 2ம் ஒண்ணு தானே. அதான் பிளாஸ்டிக் லேன்னு குடுத்துட்டானே. எவ்வளவு யூனிட் வெயிட் குடுத்துருக்கான்? ஹேவிங் யூனிட் எவ்வளவு குடுத்துருக்கான்? யூனிட் வெயிட் காமா. ஃபர்ஸ்ட் எழுதுங்க எடுத்து. காமா ஈக்குவல் டூ 2.3 கிராம் பெர் சிசி. அதாவது சென்டிமீட்டர் கியூப்ல குடுத்துருக்கான் சிசிங்கிறது. அதுக்கடுத்து டெப்த் எவ்வளவு குடுத்துருக்கான்? டெப்த் ஆஃப் எஸ்கேவேஷன் ரீச்சஸ் எவ்வளவு? 4 மீட்டர். h ஈக்குவல் டூ 4 மீட்டர். கவனிக்கிறீங்களா? அதுக்கடுத்து அசம்ப்ஷன் 5 ஈக்குவல் டூ 0. இப்படிதான் சார் ஈஸியா இருக்கும். அடுத்து என்ன எழுதுங்க? கொகஷன் சி ஈக்குவல் டூ. இப்ப இந்த டேட்டாவெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு எந்த ஃபார்முலா ஞாபகம் வருது?
சார் காமா குடுத்துட்டான், கச்சு குடுத்துட்டான், சி கேட்டிருக்கான், பை ஈக்குவல் 0 டிகிரின்னு குடுத்துட்டான். இதெல்லாம் பார்த்த உடனே என்ன ஃபார்முலா வருது? இப்ப சொன்னது ஞாபகம் வருதா? இப்ப அதானே சால்வ் பண்ணோம். என்ன ஃபார்முலா வரும்? கச்சு ஈக்குவல் டூ 4சி வகுத்தல் காமா இன்டு ரூட் கேஏ. எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? ஓகே. நான் பை ஈக்குவல் டூ 0 இல்ல கொஸ்டின் கீவேர்ட் குடுத்துட்டாவே கேஏக்கு என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கேன். கண்ண மூடிட்டு கேஏ ஆ இருந்தாலும், கேபியா இருந்தாலும். ஈக்குவல் டூ 1. அவ்வளவுதான். சி தானே கேட்டிருக்கான். சி ஊத்தி வச்சுக்கிருங்க. ஃபார்முலா அப்படி மேக் பண்ணுங்க. சச் இங்கிட்டு இருக்கு. காமா இங்கிட்டு வந்து பெருக்கல் வந்துரும். அதான் கே ஒண்ணா ஆச்சே. இத இங்கேயே கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து என்ன இருக்கு? 4ங்கிறது இங்க டிவைட்ல வந்துரும். இங்கிட்டு சிங்கிறது இருக்கும். இப்ப என்னென்ன வேல்யூ இருக்கு? கா 2.3 இதுக்கு காமாக்கு 4 இருக்கு. அப்ப அவ்வளவுதான் ஆன்சரே வந்துருச்சு அதிலேயே. ஸ்ட்ரெய்ட்டா வந்துருச்சு பாருங்க. அப்ப சி கச்சிங்கிறது என்ன? 4ன்னு சொன்னோம். காமா 2.3 கீழ 4 இருக்கு. இது 2 கேன்சல் ஆச்சா? பார்த்தவே முடிவு பண்ணிடலாமா? 2.3 தான் ஆன்சர். எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். நம்ம எப்படி அப்ரோச் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆ நீங்க வந்து ரொம்பனா நீங்க ஃபர்ஸ்ட் இத எடுத்து எழுதிட்டாவே உங்களுக்கு 70% முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எல்லா பார்முலையும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க வேண்டியது இல்ல. நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டேட்டஸ் போனதுக்கு அப்புறம். நம்ம இப்ப இருக்கும்போது கண்டிப்பா ஒரு போஸ்டிங் நமக்கு நமக்கு ஃபேமிலிய பார்த்துக்கிறோம்னா, அப்பா, அம்மாக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இல்ல வந்து நமக்கு வயசாயிருச்சு. ஒரு இது நம்ம ஒரு பொசிஷனுக்குள்ள போணும்னா, அப்ப நமக்கு என்ன தேவையோ அத ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அப்ப போய் உட்கார்ந்து கத்துக்கிட்டு இருக்கக் கூடாது. நெறைய தெரிஞ்சுக்கணும்னா. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அது இல்லாம ஏஐக்குன்னா உங்களுக்கே மனசாட்சிக்கே தெரியும். 140 டூ 160 கொஸ்டின்குள்ள தான் மேக்ஸிமம் போஸ்டிங்கான மார்க்கே போட்டுட்டு இருக்கான். நீங்க 160 கொஸ்டின்லாம் போட்டீங்கன்னா போஸ்டிங் உறுதி கிட்டத்தட்ட. 200க்கு சொல்லிட்டு இருக்கேன் நான். 200க்கு 160 கொஸ்டின் நீங்க போட்டுட்டாவே 100%க்கு 95% வந்து போஸ்டிங் 100% குடுத்திருப்பேன் நான். இருந்தாலும் பேப்பர் 2 இருக்குல்ல அத வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதுல 120 போடுறவங்க எப்படி பேப்பர் 2ல 60 போட்டுருவாங்க மினிமம். போஸ்டிங் கன்ஃபார்ம் உறுதின்னு நான் சொல்றேன். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அதனால இப்ப போஸ்டிங் வேற நெறைய இருக்கு. வுமன்ஸ்க்கு வேற கோட்டா இருக்கு. நீங்க அப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு நான் ஒரு நீங்க சுமாரா படிக்கக்கூடிய நபரா இருந்தாலும், இவ்வளவு பெரிய போஸ்டிங் இருந்து உங்களுக்கான கோட்டா இருக்கும் பொழுது, நீங்க அப்ப போயிட்டு என்ன கம்மியான மார்க்ல உள்ளவனுக்கு நம்ம கிட்ட வந்து நம்மளே ஒழுங்கா படிக்கல. ஒழுங்கா ரிவிஷன் பண்ணல. நம்மளே கிட்ட வந்துட்டோமே, போஸ்டிங் கிட்ட வந்துட்டோமே. கவுன்சிலிங் வரையும் அந்த 1:3, 1:4 கூப்பிடுறாங்கல்ல. அதுவரையும் வந்துட்டோமேன்னு நீங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நீங்க ரொம்ப அதிகமா படிங்கன்னு நான் சொல்ல விரும்பல. நீங்க படிக்கிறதுக்கே இப்ப இருக்கக்கூடிய போஸ்டிங்கே உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிரும். அதுக்கு ஜஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? நம்ப வந்து 200க்கு 200 போட்டுனா போஸ்டிங் எடுக்க வேணாம். நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாரி ஒரு போஸ்டிங் வந்தா போதும். 200க்கு 200 எடுத்து போட்டாலும் அவனும் ஏஇ தான். 200க்கு ஜஸ்ட் நீங்க பார்டர்ல போட்டுட்டு உள்ளுக்குள்ள போறீங்க அப்படின்னாலும் நீங்களும் ஏஇ தான். 2 பேரும் ஏஇ தான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்ம சுமாரா படிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதான் சொல்லுவாங்கல்ல. இந்த ஆமை, முயல் கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எவ்வளவு ஸ்பீடா ஓடுறோங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம தத்து தவறி குடும்ப வேலையும் பார்த்துக்கிட்டு, எல்லா கஷ்டத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நம்ம இருந்தாலும், நம்ம எப்படி நம்ம போறோம் அந்த பாதையில, பயணிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் உங்கள பறந்து போங்கன்னு சொல்லல. ஓ அ ஓடுங்கன்னு சொல்லல. நடந்து போங்கன்னு கூட சொல்லல. அட்லீஸ்ட் தவழ்ந்தாச்சும் நீங்க ஒரு டார்கெட் நோக்கி போங்கன்னு நான் சொல்றேன். நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாரி நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நீங்க தவழ்றத நிறுத்தும்போது தான் உங்களுக்கு ஃபெயிலியர். நீங்க தவழ்ந்துகிட்டு தான் சார் இருக்கேன் அப்டின்னாலுமே, இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். இதுலயே கிடைச்சிரும் உங்களுக்கு சொல்றேன். கட் ஆஃப் ரொம்ப குறையும்னு சொல்றாங்க. இங்க பாதி பேரு 95% 97% வந்து முடிச்சிடுறாங்க. அத 3% தான் அவங்க முடிச்சிருக்க மாட்டாங்க. அத வந்து அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, நம்ம என்னமோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாரி, நம்ம எதுவுமே படிக்காத மாரி ஃபீல் பண்ணிக்கிருவாங்க. நமக்கு ஐயோ! நம்ம அவ்வளது படிக்காம வச்சிருப்போம். அது ஒண்ணே இல்ல. இத்தன வருஷம் ஏஇ சர்வீஸ்ல 200க்கு 160 கொஸ்டின் போட்டதே ரெக்கார்டா இருக்கு. அப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும் அந்த இடத்துல. இப்ப ஒரு எலக்ஷன்லயே பாருங்க. ஜஸ்ட் ஒரு 40% ஓட்டு. இப்ப இந்த வாட்டி டிஎம்கே எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து 40 தொகுதிய கைப்பற்றிருக்கான்னு உங்களுக்கே நீங்க பார்த்தாலே தெரியும். இப்ப 100%க்கு 30% இது பண்ணிட்டு ஒரு நாட்டே ஆள்றாங்க. அப்ப அதே மாரி தான் வாழ்க்கையில. நீங்க எந்த ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணாலும், ஜஸ்ட் நீங்க பாஸ் ஆனாவே போதும். உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். ஆனா அந்த ஜஸ்ட்ங்கிற வார்த்தைக்கு நீங்க நெறைய வந்து உழைக்கணும். ஆரம்ப காலகட்டத்துல. அத புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா ஜெயிச்சிரலாம். இக்னோர் பண்ணிறாதீங்க எப்பயுமே. தான் பயணிக்கக்கூடிய பாதைய யாரும் இக்னோர் பண்ணாம, ஓடலாட்டி கூட பரவால்ல. நீங்க பறக்க வேணான்னு சொல்லிட்டேன், ஓட வேணான்னு சொல்லிட்டேன், நடக்க கூட வேணாம் உங்களுடைய பாதையில. ஜஸ்ட் உங்களுடைய பாதையில தவழ்ந்து போயிட்டு இருங்க. உங்களுக்கு நான் சக்சஸ் வரும்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து. அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா,
இதெல்லாம் கரெக்ட்டா தானே அடிச்சு கொண்டு வந்திருக்கோம். சார் இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க? அடிச்சதுன்னா கரெக்ட்டா தான் அடிச்சிருக்கோம். ஆ இங்க என்ன இருக்கு? சிசின்னா என்ன அர்த்தம்? சிக்கு சென்டிமீட்டர், இன்னொரு சிக்கு கியூப். சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. கரெக்ட் தானே? ஆனா ஆன்ஸர்னா எதுல இருக்கு? சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஒரு 10 பவர் மைனஸ் 1 பெருக்கணுமா? சாரி ஒரு 10 பவர் மைனஸ் 1ங்கிறேன். சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து சென்டிமீட்டர் இப்ப சென்டிமீட்டர் கியூப்னா என்ன அர்த்தம்? சென்டிமீட்டர்னா என்ன அர்த்தம்? 10 பவர் மைனஸ் 10 பவர் மைனஸ் 2 மீட்டர். இதானே சொல்லுவீங்க? புரியுதா இல்லையா? சார் இங்க சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. ஆன்ஸர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல வச்சிருக்காங்க அப்டின்னா, ஒரு ஸ்தானம் என்ன செய்யணும்? அதாவது ஒரு 10 பவர் மைனஸ் 1 பெருக்கன்னு தானே அர்த்தம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார் பெருக்கன்னு சொல்றேன். எடுக்கன்னு தானே அர்த்தம். சார் சென்டிமீட்டர் கியூப்க்கு நல்லா கவனிங்க. அதாவது ஆ உங்களுக்கு எப்படி சொல்லிக் குடுக்கலாம்னா, 0.23 கிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. இப்ப இத சென்டிமீட்டர் கியூபா மாத்தணும்னா என்ன செய்யணும்? இதோட என்ன செய்யணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயரோட எத ஆட் பண்ணா சென்டிமீட்டர் கியூப் வரும்? இன்னொரு சென்டிமீட்டர் ஆட் பண்ணா சென்டிமீட்டர் கியூபா மாறும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார் ஸ்தானம் புள்ளி வைக்கிறது தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன். ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கிறேன்னு நான் சொல்றேன். அப்ப ஆப்ஷன் ஏ வராது. அப்ப சென்டிமீட்டர் கியூப்ல குடுத்துருக்காங்க யூனிட் வெயிட். ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும்போது ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கணும். இப்ப ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கிறேன் 2.3க்கு முன்னாடி வச்சா என்ன வரும்? 0.23ன்னு வருமா? அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனா உங்களுக்கு டிஆர்பில, ஏஐல இந்த அளவுக்கு நுணுக்கமா கேட்க மாட்டான். ஏதோ இஎஸ்ல இந்த கொஸ்டின் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால இந்த அளவுக்கு நுணுக்கமா இருக்காது. இந்த பார்முலா அப்ளை பண்ற மாரி தான் இருக்கும். இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. இங்க சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. சிசினா சென்டிமீட்டர் கியூப் ஞாபகம் வச்சுக்கிருங்க. அடுத்து 3வது கொஸ்டின். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அதிகமா ஏஐல கேட்ட கொஸ்டின் இது 3. ஓகே ஞாபகம் வச்சுக்கிருங்க. இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க தான் சொல்லப் போறீங்க. ஃபார் எ சாயில் ஹேவிங் ஆங்கில் ஆஃப் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் குடுத்துட்டான். பை குடுத்துட்டான். 30° த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் எடுத்து பிரஷர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் எடுத்து பிரஷர். கோஎஃபிஷியன்ட்ட கேன்னு சொல்லுவோம். இருக்குது என்னது? ஆக்டிவ். அப்ப ஏ. அப்ப கே ஈக்குவல் டூ என்ன ஃபார்முலா வரும்? எனிஒன்? அவ்வளதான். கேபிங்கிறது பிங்கிறது பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கிருங்க. அப்ப மேல பிளஸ் குடுங்கன்னு சொன்னேன். சைன் பைக்கு. அப்ப கீழ ஆப்போசிட்டா சைன் பை எழுதணும். அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன? மேல மைனஸ் வர்றது, கீழ பிளஸ் வர்றது. ஒரே இடத்துல இந்த ப்ராப்ளம் படிச்சுக்கிருங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த வாட்டி முனிசிபாலிட்டி ப்ராப்ளம் கேட்டனா, இதுல கேட்க பாசிபிலிட்டி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒண்ணு கேஏ கேட்கலாம், இல்லாட்டி கேபி கேட்கலாம். ஒண்ணு ஆக்டிவ் எடுத்து கோஎஃபிஷியன்ட் கேட்டுக்கலாம். இல்ல பேசிவ் எடுத்து கோஎஃபிஷியன்ட் கேட்கலாம். அப்ப இதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படியே. 1 மைனஸ் சைன் 30° போடுங்க அப்படியே. மைனஸ் சைன் 30° வகுத்தல் 1 பிளஸ் சைன் 30° தட்ஸ் ஆல் முடிஞ்சிருச்சு. அப்ப 1 மைனஸ் சைன் 30°யோட வேல்யூ என்ன? ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்களே. சைன் 30°யோட வேல்யூ என்ன? 1/2 தானே? 1/2 தானே சார்? சொல்றது கரெக்ட்டா தப்பானது சொல்லுங்க. 1/2 தானே கரெக்ட் தானே? சைன் ஓகே. 0 டிகிரிக்கு என்ன வரும் சைனுக்கு? 0 வரும். ஓகேயா? 30 டிகிரிக்கு என்ன வரும்? 1/2. 45 டிகிரிக்கு என்ன வரும்? 1/√. 60 டிகிரிக்கு என்ன வரும்? √3/2. அதுக்கு அடுத்து 90 டிகிரிக்கு என்ன வரும்? 1. கரெக்ட்டா தானே எழுதியிருக்கேன்? சைனுக்கு. இதே காசுக்கு வந்து அப்படியே இங்கேருந்து ரிவர்ஸ்ல அப்படியே எழுதுவோம். தூக்கி வந்து. புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. கீழ 1 பிளஸ் 1/2. மேல 1ல 1/2 போச்சுன்னா 1/2. கீழ 1ஓட ஒரு 1/2ய கூட்டுனா என்ன வரும்? 3/2 தானே வரும்? ஓகே. அப்ப இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப என்ன வருது நமக்கு? மேல 1 இருக்கு, கீழ 3 இருக்கு. 1/3 ஆக்டிவ் எர்த் பிரஷர். ஒண்ணு இப்படி இருந்தா ஆப்ஷன்ல அடிச்சிருங்க. இல்லாட்டி 0.33ன்னு ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அடிச்சிருங்க. எப்படி இருக்குன்னு மேல பாருங்க. இப்படி தான் இருக்கு. டிவைட்ல தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாரியான மாடல பாத்துட்டு தான் தடி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஓகே. இப்ப அடுத்து பாருங்களேன். இப்ப அதே மாரி தான். இந்த கோஎபிசியன்ட் ஆஃப் நல்லா கவனிக்கணும். கோஎபிசியன்ட் ஆஃப் என்னது குடுத்திருக்கான்? பாசிவ் பி அண்ட் ஆக்டிவ் ஏ எர்த் பிரஷர் குடுத்திருக்கான். அதுக்கு அடுத்து ஃபார் எ லூஸ் சாண்ட் ஏன்னா சாண்டுக்கு தான் நமக்கு டிகிரி இருக்கும். ஹேவிங் அன் ஆங்கில் ஆஃப் இன்டர்னல் ஃபிக்ஸட் 30 டிகிரின்னு குடுத்துட்டான். அவன் கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான் சார்? கோஎபிசியன்ட் எதுக்கு கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே? கேபியா? கேஏவா? கோஎபிசியன்ட் ஆஃப் பாசிவ் எர்த் பிரஷர். அப்ப கேபி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கான ஆன்ஸர கண்டுபிடிச்சுட்டு, அடுத்து 2வது என்ன கேட்டிருக்கான்? அண்ட் ஆக்டிவ். அப்ப கேஏ. சொன்னேனே இதுல ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு. அப்ப என்ன வரும்? பாசிவ்னா என்ன அர்த்தம் மேல?
பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேனே. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. sin phi வகுத்தல் கீழ 1 மைனஸ் sin phi கே. அதுமே மேல 1 மைனஸ் sin phi போட்டு வச்சுக்கிருங்க. கீழ 1 பிளஸ் sin phi. இப்பதான் சொன்னேன். sin 30 டோட்டலா 90 டிகிரி வரை எழுதி குடுத்தேன். அப்ப இத அப்படியே எழுதுங்க. அப்ப 1 பிளஸ் 1/2 வகுத்தல் 1 மைனஸ் 1/2. அதை இங்கே எழுதுங்க. கே அதே 1 மைனஸ் 1/2. இதோட இப்பதான் போட்டு கண்டுபிடிச்சோம். கேக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 30 டிகிரிக்கு? என்ன கண்டுபிடிச்சோம் மேல? 1/3 தான. இது அப்ப கரெக்ட்டா எழுதி வச்சுருங்க. அப்ப இங்க என்ன வரும்? மேல 3/2 இருக்கு. கீழ 1/2 இருக்கு. 2 கேன்சல் ஆயிரும். என்ன இருக்கு அப்ப? 3 இருக்கு. அப்ப என்ன வருது? கேட்டிருக்கிறது வந்து கேபி, கே தான ஆன்சர் கேட்டிருக்கான் ஆப்ஷன்ல. கேபிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. கேக்கு என்ன இருக்கு? 1/3. ஆப்ஷன பாத்து அடிங்க. 3, 1/3 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல் முடிஞ்சிருச்சு. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து. அடுத்து என்ன குடுத்திருக்கான்? அதே மாரி குடுத்திருக்கானா? பாப்போம் கொஸ்டின படிப்போம். ரைட். இது சிம்பிளா குடுத்திருக்கான். இதுக்கு ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கங்க. அதாவது இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்டிவ் எர்த் பிரஷர் இஸ் அதாவது KA வந்து குடுத்துட்டான். 0.4ன்னு குடுத்துட்டான். அதுக்கடுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பாசிவ் எர்த் பிரஷர் கேட்டிருக்கான். நல்லா கவனிக்கணும் இந்த புது ஃபார்முலா. நான் நோட்ஸ் கிளாஸ் நடத்தும்போது இந்த ஃபார்முலா எழுதி போடல. அதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் குடுத்துட்டு இன்னொரு கோஎஃபிஷியன்ட் கேட்கறான் அப்படின்னா, இதுக்கு என்ன ஃபார்முலான்னா, நல்லா கவனிங்க. KA இன்டு KB ஈக்குவல் டூ எப்பயும் 1ன்னு வரும். நீங்க எப்படி வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்ப மேல ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம்னா, அதுல செக் பண்ணி பார்ப்போமா? இதுல KA இது இது இங்க பாருங்க. KA இன்டு KB போட்டா 1ன்னு வரும். செக் பண்ணி பாருங்க. K என்ன இருக்கு? 1/3. KP என்ன கண்டுபிடிச்சது இந்த ப்ராப்ளத்துக்கு 3. 3 3 கேன்சல் ஆயி 1 வருதா ஆன்சரு? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எப்பயும் ஆக்டிவ் எர்த் பிரஷரோட கோஎஃபிஷியன்ட்டையும் பாசிவ் எர்த் பிரஷரோட கோஎஃபிஷியன்ட் பெருக்குனா 1 வரும். ஈக்குவல் 1 வரும். இது ரூலு. ஓகேவா? ரூல். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிருங்க. அப்ப இதுல KA குடுத்துட்டான், KP கேட்டிருக்கான். கோஎஃபிஷியன்ட் ஆக்டிவ் எர்த் பிரஷர் 0.4ன்னு குடுத்துட்டான். KP வந்து கேட்டிருக்கான். இப்ப எப்படி சால்வ் பண்ண போறோம்? KA வந்து 0.4 இன்டு KP ஈக்குவல் டூ 1. அப்ப KP ஈக்குவல் டூ 1 டிவைடட் பை 0.4. 0.4. அப்ப 1 டிவைடட் பை 4 இன்டு 10 பவர் மைனஸ் 1 எழுதலாமா? 0.4. அப்ப 10 பவர் மைனஸ் 1 மேல போச்சுன்னா 10. கீழ 4 இருக்கு. 2 10, 2 4. 4 2, 2.5 வந்து 5 வந்துரும். அப்ப 2.5 தான் KB யோட வேல்யூ. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப நான் நோட்ல நீங்க எழுதி வச்சுக்கணும். இந்த இந்த இத நோட்ல எழுதி வச்சுக்கணும். நோட்ல எழுதி வச்சுக்கிறணும். ஞாபகம் வச்சுக்கிறங்க. அடுத்து. இப்ப இது முடிச்சாச்சு. அடுத்த ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்ன குடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். அதாவது இப்பதான் இந்த இன்டென்சிட்டிங்கிற வார்த்தை உலகத்துக்கு வந்திருக்கு பாருங்க. அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் ஆக்டிவ் எர்த் பிரஷர் அட் டெப்த் 10 மீட்டர். நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி டெப்த் வந்திருக்கும். கொஸ்டின் கேட்டிருப்பான். காமா குடுத்திருப்பான். ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம் அதான் நடத்தி குடுத்தேன் உங்களுக்கு. ஆனா அதுல பையோட வேல்யூ எப்படி இருக்கும்? சார் ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளத்துல என்ன குடுத்திருப்பான்? ஹச் குடுத்திருப்பான். காமா குடுத்திருப்பான். ஐ 0ன்னு குடுத்திருப்பான். சி வந்து கேட்டிருப்பான். ஞாபகம் இருக்கா? 4 CP காமா வச்சு சொல்லி குடுத்தானே. ரூட் கே ன்னு. ஞாபகம் இருக்கா? கவனிக்கிறீங்களா? ஓகே. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்டின்னா, தெரிஞ்சுக்கணும்ல நீங்க. இங்க என்ன குடுத்திருக்கான்? இன்டென்சிட்டி கேட்டிருக்கான். அங்க மொத்தமா கேட்கிறது, இங்க ஒரு புள்ளியில கேட்கிறது. இன்டென்சிட்டினா ஒரு புள்ளி, ஒரு பாயிண்ட்னு அர்த்தம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இந்த ரிசல்டன்ட்ன்னு பேசுவோம்ல. அதுதான் இன்டென்சிட்டி. டோட்டல் ரிசல்டன்ட் அதான். அப்ப 10 மீட்டர் டெப்த் குடுத்துட்டான். கச்சு குடுத்துட்டான். நல்லா கவனிக்கணும். அதுக்கு என்ன குடுத்திருக்கான்? இன்டர்னல் பிரிக்ஷன் 30 டிகிரி. அதாவது 30 டிகிரி. எது? 5 வந்து குடுத்துட்டான். அதுக்கடுத்து யூனிட் வெயிட் காமா வந்து என்ன குடுத்திருக்கான்? டன் பெர் மீட்டர் கியூப். 1.8 டன் பெர் மீட்டர் கியூப் குடுத்துட்டான். அப்ப இன்டென்சிட்டி ஆக்டிவ் எர்த் பிரஷர். அவன் கேட்டிருக்கிறது என்ன குடுத்திருக்கான்? இன்டென்சிட்டி ஆக்டிவ் எர்த் பிரஷர். எர்த் பிரஷர் தான் கேட்டிருக்கான் ஆக்டிவ்ல. அப்ப PA தான் கேட்டிருக்கான். ஆக்டிவ் எர்த் பிரஷர் தான் கேட்டிருக்கான். என்னன்னு. அப்ப உங்களுக்கு நான் எழுதி குடுத்திருப்பேன். இந்த ஃபார்முலா எழுதிருப்பீங்க பாருங்க. அதாவது PA ஈக்குவல் டூ KA இன்டு காமா இன்டு கச்சுன்னு ஒரு ஃபார்முலா எழுதிருப்பீங்க. எப்ப? இன்டென்சிட்டிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா. என்ன சொல்றேன் புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? ஓகே. அப்ப இன்டென்சிட்டி இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபார்முலா போட்டுருவீங்க. இன்டென்சிட்டி குடுத்திருந்தானா KA இன்டு காமா இன்டு கச்சு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் KA கண்டுபிடிக்கணும். KAக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 30 டிகிரிக்கு? மேல 2 சம் கண்டுபிடிச்சோமே. 30 டிகிரி KAக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் sin பை வகுத்தல் 1 பிளஸ் sin பை ஃபார்முலா. இதுல வந்து 30 டிகிரி போடும்போது என்ன கண்டுபிடிச்சோம்? ஸ்ட்ரெயிட்டா எழுதிருவோம். 1/3ன்னு கண்டுபிடிச்சோமா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்ப காமா குடுத்துட்டான், கச்சு குடுத்துட்டான். கண்ணாலே இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறது ஆன்சர். ஒரே இதுலயே போட்டு போறது. அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. KAங்கிறது என்ன? இப்பதான் 1/3ன்னு கண்டுபிடிச்சேன். காமா என்ன குடுத்திருக்கான் சம்ல? 1.8 குடுத்திருக்கான். ஹச் என்ன குடுத்திருக்கான்?
இங்க 10 குடுத்துருக்கான். அப்ப 1 முனா 3, 6னா 18. அப்ப 0.6. 10 இன்டு 0.6 பெருக்குனா 6 தான் வரும். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 6 டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே. அவ்வளவுதான். இது மாரி சின்னமா தான் இருக்கும். அப்ப இன்டென்சிட்டிங்கிற வார்த்தைய பார்த்துக்கிறோனா, இப்ப ஃபார்முலா நோட்ல நீங்க என்ன எழுதணும்? நீங்க எழுதி வச்சுக்கணும். அதாவது ஜஸ்ட் காமா, சி இதோட வேல்யூ தான் குடுத்தாங்கன்னா, pi = 0ன்னு குடுத்திருப்பாங்க. இல்ல கோஹெசிவ்ங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதுக்கான ஃபார்முலா 4c டிவைடட் பை காமா இன்டு ரூட் கே சி ஈக்குவல் டு அதே இன்டென்சிட்டி பிரஷர்ன்னு குடுத்திருந்தான் அப்படின்னா, கே இன்டு காமா ஹெச்ன்னு எழுதி வச்சுக்கணும். புரியுதா நல்லா இருக்கேன்? ஓகே. இப்ப அடுத்து. இதெல்லாம் ஏஐல கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்தா வந்துருச்சு. சூப்பர். அதாவது டிஆர்பில ப்ராப்ளம்னு ஒண்ணு தொடுறான் அப்படின்னா, இந்த 7வது மாடல் தான் தொடுவோம். ஒண்ணு 7வது மாடல், லாஸ்ட்டா ஏரியா ரேஷியோ ஒண்ணு குடுப்பேன். அது ஒரு மாடல். நான் மேல சொன்னேனே பியரிங் அண்ட் செட்டில்மென்ட் கேட்பான்னு. அந்த அந்த ப்ராப்ளம் தான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் எழுதுறதுக்கு பெருசா இருக்கும். நான் உங்களுக்கு ஃபார்முலாலாம் எழுதி போட்டேன். ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் நடத்தும்போது எழுதி போட்டுருப்பேன். இப்ப எழுதும்போது உங்களுக்கே தெரியும். ஆனா, டிஆர்பில ப்ராப்ளம் கண்டிப்பா 100% கேட்பாங்க ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்லேருந்து. அவங்க கேட்கிறதுல 99% டிஆர்பிய பொறுத்தவர. நான் ஏஇ, டிஆர்பி சேர்க்கப்ப 90% வெயிட்டேஜ் குடுத்தேன். டிஆர்பி பத்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 99% இந்த 7வது மாடல்ல கேட்கலாம். இல்ல லாஸ்ட்டா ஏரியா ரேஷியோன்னு குடுப்பேன். அது 2 மாடல்ல தான் அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப எதுக்கு இதோட சேர்த்து எழுதி வச்சுக்கிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் இந்த ப்ராப்ளத்த. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன குடுத்திருக்கான்னு பாருங்க. என்ன குடுத்திருக்கான்? என்ன கேட்டிருக்கான்? என்ன சாயில் குடுத்து ஒரு நிமிஷம். வெயிட் தான் ஆகுது. ஓகே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இனிய பிளேட் லோட் டெஸ்ட். பிளேட் லோட் டெஸ்ட் குடுத்திருக்கான். நெறைய பார்த்திருப்பீங்க. ஃபைல் லோட் டெஸ்ட், பிளேட் லோட் டெஸ்ட், கோன் பெனட்ரேஷன் டெஸ்ட் அதான் எஸ்பிடி பார்த்திருப்பீங்க. சென்டர் பெனட்ரேஷன் டெஸ்ட்லாம் பார்த்திருப்பீங்க. நடத்திருப்போம். அதெல்லாம் விடுங்க. பிளேட் லோட் டெஸ்ட் ஆன் சாண்டி சாயில். சார் நல்லா கவனிங்க. சாண்டி சாயில் குடுத்திருக்கான். இந்த டெஸ்ட் பிளேட்டோட சைஸ் குடுத்துட்டான். 60க்கு 60ன்னு குடுத்துட்டான். நல்லா கவனிங்க. டெஸ்ட் பிளேட்டோட சைஸ் குடுத்துட்டான். 60க்கு 60. அப்ப 60க்கு 60ன்னா என்ன ஷேப்ல இருக்கு? ரெக்டாங்குலரா? ஸ்கொயரா? ஆ அப்ப எழுதிக்கிடுங்க. ஸ்கொயர் ஆஃப் த டெஸ்ட் பிளேட். 2 டே திருப்பி திருப்பி நான் நடத்துறத பார்த்தீங்க இந்த சம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸ்கொயர் ஆஃப் த டெஸ்ட் பிளேட். 60 சென்டிமீட்டர் மீட்டர் எப்படி எழுதுவோம்? 0.6 மீட்டர்ன்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க. அண்டர்கோஸ் எ செட்டில்மென்ட். நல்லா கவனிங்க. அது செட்டில்மென்ட் ஆகுது. எந்த அளவுக்கு செட்டில்மென்ட் ஆகுது? 5 எம்.எம். 5 எம்.எம். மீட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்வோம்? 5 இன்டு 10⁻³ மீட்டர்ன்னு எழுதலாம். அதுல என்ன 0.015 மீட்டர்ன்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இப்படிதானே நீங்க ஃபிராக்ஷன் மாத்துவீங்க. ஸ்தானம் வைப்பீங்க. ஓகே. அப்ப அடுத்து என்னது? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன குடுக்குறேன்? ஸ்கொயர் ஆஃப் த டெஸ்ட் பிளேட் குடுத்துட்டேன். இல்லாட்டி பிளேட் தானே. பிபின்னு குடுக்குறேன். ஃபார்முலா படி நான் எழுதி குடுத்திருப்பேன். அதுக்கு தகுந்த மாரி எழுதுறேன். அதுக்கடுத்து செட்டில்மென்ட். செட்டில்மென்ட் ஆஃப் த டெஸ்ட் பிளேட்ன்னு போடுங்க. இப்ப எல்லாமே எத சார் எழுதுறோம்? பிளேட்ட பத்தி எழுதுறோம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்ப நல்லா கவனிங்க. பிளேட்ன்னு வந்துச்சுன்னா கீழ பி போடணும். செட்டில்மென்ட்ன்னு வந்துச்சுன்னா கீழ என்ன போடணும்? எஸ்ங்கிறது போடணும். ஃபார்முலால அப்படிதான் சொல்லிக் குடுத்துருக்கேன். சார் எஸ் போட்டு கீழ பி போட்டுக்கங்க. ஒண்ணு பிபின்னு குடுத்திருப்பேன். இன்னொன்னு எஸ்பி, எஸ்எஸ் அப்படி குடுத்திருப்பேன். எஸ்எப்ன்னு குடுத்திருப்பேன் போட்டீங்கன்னா. அப்ப அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, 2வது நான் ஒவ்வொரு லைனா படிச்சு தான் இங்க எழுதுனேன். குழப்பம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்து செட்டில்மென்ட்டா? செட்டில்மென்ட் ஆஃப் டெஸ்ட் பிளேட்ன்னு போடுங்க. டெஸ்ட் பிளேட். செட்டில்மென்ட்ங்கிறதுனால எஸ்ன்னு குடுக்கலாம். பிளேட்ங்கிறதுனால கீழ பின்னு போடுங்க. சி ஈக்குவல் டூ எவ்வளவு? 5 எம்.எம். மீட்டருக்கு மாத்துனா 0.015 மீட்டர். அதுக்கடுத்து அடுத்த லைன படிங்க. அதுக்கடுத்து எம்.எம் அட் எ பிரஷர். எவ்வளவு பிரஷர்ல வந்து அந்த பிளேட் வந்து செட்டில்மென்ட் ஆகுது? 12 இன்டு 10⁴. இதெல்லாம் ஃபார்முலால வரது குழப்பறதுக்காண்டி குடுத்திருக்கான். ஞாபகம் வச்சுக்கிருங்க. இதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கடுத்து வாட் வில் பி த எக்ஸ்பெக்ட் செட்டில்மென்ட் 3 க்கு 3 புட்டிங் அண்டர் த சேம் பிரஷர்ன்னு குடுத்திருக்கான். சார் நல்லா கவனிங்க. ஒரு பிளேட் வந்து 60க்கு 60 சைஸ்ல இருக்கான். நல்லா கவனிக்கணும். இன் சென்டிமீட்டர்ல சொல்றேன். அதுல 12 இன்டு 10⁴ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் பிரஷர் குடுக்கும் பொழுது 5 எம்.எம் கீழ செட்டில் ஆகலாம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு செட்டில் ஆகுதுன்னா 5 எம்.எம் செட்டில் ஆகலாம். அதே பிரஷர்ல இப்ப பிளேட்டோட சைஸ் எப்படி மாத்துறோம்? 3க்கு 3ன்னு மாத்துறோம். புரியுதா எல்லாருக்கும்? சார் 3 மீட்டர் இல்ல. தப்பா குடுத்திருக்கான். சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டருக்கு 3 ஆர் ஆ 10⁻². 30க்கு 30. சாரி. 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர். ஓகே.
60க்கு 60 சென்டிமீட்டர் இருக்கும்போது 5மும் செட்டில்னா, 30க்கு 30 இருக்கும்போது எவ்வளவு செட்டில்மென்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. நெறைய பேர் அறிவுஜீவிகளா இருந்து இப்டி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்டிட்யூட்ல உள்ளத வந்து அப்ளை பண்ணுவாங்க. 60க்கு 60க்கு 5ன்னா, அப்ப இதுலேருந்து 1 மடங்கு குறைஞ்சிருக்கு. இப்ப 5 இன்டு 2 10. 10 பக்கத்துல 9 இருக்கு. 9 அடிச்சுருவோம்னு அடிச்சுருவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. கவனமா இருக்கணும் அப்டின்னா அடிக்கக் கூடாது. அப்ப 2 எழுதியாச்சு. அடுத்து, இப்ப இதுக்கு எழுதுங்க. இது எதுக்கு குடுத்திருக்கான்? வாட் வில் தி எக்ஸ்பெக்ட் செட்டில்மென்ட் இது கேட்டிருக்கானா? அப்ப மறுபடியும் என்ன கேட்டீங்கன்னா, டேட்டாவே மிஸ் டேட்டாவா இருக்கு. இன்னும் நெறைய இது விட்டுட்டாங்களே. ஃபுட்டிங்ஸ் குடுக்கல. சரி ஓகே. இத வச்சு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்ப இது என்ன சாயல் குடுத்திருக்கான்? இப்ப இதுக்கே இவ்வளவு கேட்டிருக்கான். இப்ப இது என்ன சாயல் சார் நமக்கு குடுத்திருக்கான்? ஃபர்ஸ்ட் சாயல பாருங்க. ஏன்னா மொத்தம் 4 ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். 2, 2 ஃபார்முலா எழுதி ஃபுட்டிங்ஸ்க்கு 2 ஃபார்முலா, பியரிங் 2 ஃபார்முலா, செட்டில்மென்ட்க்கு 2 ஃபார்முலா எழுதி குடுத்திருப்பேன். இது என்ன குடுத்திருக்கான்? இதான் முக்கியம். அப்பதான் ஃபார்முலா கரெக்ட்டா எழுத முடியும். சாண்டி சாயல். இப்ப நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க பவுண்டேஷன் நடத்திருப்போம்ல, அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு இப்படி ஒரு ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். நல்லா பாருங்க. அதாவது எஸ்எஃப் டிவைடட் பை எஸ்பி அதே மாரி இங்க எப்பா அப்ப இங்க பிஎஃப் வகுத்தல் பிபி ஓப்பன் பிராக்கெட் இதுக்குள்ள வச்சுக்கிருங்க. இல்லாட்டி பெருக்கல் வச்சுக்கிருங்க இல்லாட்டி. எழுதி போட்டிருப்போம். அங்கேயே இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருப்பேன். பேரிங் பிளேட்டு 2வது சைஸ் குடுக்கணும். அப்ப ம் பிஎஃப் ஃபுட்டிங்ன்னு வச்சுக்கணும் அது பேரு. அதே மாரி இங்க வரும்போது பிஎஃப் பிளஸ் இப்ப நமக்கு இதுல என்ன வேணும்? ஃபுட்டிங்ஸோட செட்டில்மென்ட் தான் கேட்டிருப்பாங்க. கொஸ்டினே நெறைய இது விட்டுட்டாங்க அதுல. சேம் பிரஷர்ல எவ்வளோ செட்டில்மென்ட் சரி ஓகே. இந்த 3க்கு 3 வந்து ஃபுட்டிங்ஸ்ன்னு வச்சுக்கிருங்க. கொஸ்டின் பாதி விட்டுட்டாங்க. 2 லைன் விட்டுட்டாங்க. ஃபுட்டிங்ஸ்ன்னு வச்சுக்கிருங்க. மேல உள்ளது வந்து பிளேட். அவ்வளதான். பிளேட்டு, ஃபுட்டிங்ஸ். 1 பிளேட்டுக்கு ஒரு ஃபுட்டிங்கு. அப்ப இன்னொரு சம் இருக்கு கீழ. இதே மாரி இருக்கும். அதுல டேட்டா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அத நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, அவங்க செட்டில்மென்ட் ஆஃப் ஃபூட்டிங் தானே கேட்கறாங்க. எஸ்ஏஎஃப் தானே கேட்கறாங்க. அப்ப அத வச்சுக்கிருங்க. அப்ப இந்த எஸ்பி இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? பெருக்கல் வந்துரும். அப்ப எஸ்பி இன்டு பிராக்கெட்ல டேட்டா அப்படி பார்த்தாலும் இது மிஸ் ஆகுது. சார் ஒரு நிமிஷம் இருங்க. இத விட்டுருங்க. இதுல டேட்டா வந்து பாதி விட்டுருக்கிறதுனால, இந்த ப்ராப்ளத்த விட்டுருங்க. இதே மாரி ப்ராப்ளம் தான் கீழ குடுத்திருப்பாங்க. அதுல டேட்டா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி சொல்றேன் அப்படியே. அதே மாரி எடுத்துக்கிருங்க. டக்கு டக்குன்னு வாங்க அப்படியே. அதாவது 600 ஸ்கொயர் பேரிங் பிளேட். ஃபர்ஸ்ட்டே குடுத்துட்டாங்க. அதாவது பிளேட்டோட சைஸ் குடுத்துட்டாங்க. 600 மீட்டருக்கு அப்ப 0.6ன்னு வரும். அப்ப அதே மாரி எழுதுங்க. அதாவது ஸ்கொயர் ஆஃப் த டெஸ்ட் பிளேட். ஸ்கொயர் தானே? அதே மாரி எழுதுங்க. ஸ்கொயர் ஆஃப் த டெஸ்ட் பிளேட். மீட்டர்ல எழுதும்போது 0.6 மீட்டர். அதுக்கு எத்தன குடுத்துருக்காங்க? செட்டில்டு பை 15 அந்த 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 பிளேட் வந்து சாரி செட்டில் ஆகுறது எவ்வளவுன்னா, பிளேட் தானே செட்டில் ஆகுது. அப்ப செட்டில்மென்ட்னா எஸ் போட்டு கீழ போடணும். அப்ப இது பிஎஃப்ன்னு எழுதிக்கிறேங்க. சாரி பிபின்னு எழுதிக்கிறேங்க. பிளேட்டோட பியரிங். அதுக்கடுத்து செட்டில்மென்ட் ஆஃப் த பிளேட். அதாவது எஸ் சஃபிக்ஸ்ல பி பிளேட். இது எவ்வளவு இருக்கு? 15 எம்எம்மா? மீட்டர்னா 0.015 மீட்டர். அடுத்து அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? அடுத்து வந்து கோசல் சாயில்னு குடுத்துருக்காங்க. அப்ப சாண்ட், கிராவல் இது மாரி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்க. சாண்ட் ஆர் கிராவல். ஃபார்முலாக்கு இதான் இம்பார்டன்ட். அதுக்கடுத்து அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லோடிங். லோடிங் வந்து இன்டென்சிட்டி லோடிங் குடுத்துருக்கு. இதெல்லாம் தேவையில்ல. அதுக்கடுத்து இந்த செட்டில்மென்ட் ஃப்ளோ டைப் ஷாலோ ஃபூட்டிங் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் அண்டர் த சேம் இன்டென்சிட்டி லோடிங். அப்ப 1 மீட்டர் ஸ்கொயர் பிளேட் குடுக்கும்போது எவ்வளவு லோடிங் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிஎஃப் ஈக்குவல் டூ
செட்டில்மெண்ட்னா புட்டிங்ஸ்னு வச்சுக்கிறோமா? ஓகே. அதான் குடுத்துருக்காங்கல்ல. சாலோ புட்டிங் 1 மீட்டர். அப்ப இது எப்படி எழுதலாம்னா, ம் ஸ்கொயர் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இல்லாட்டி ஸ்கொயர் புட்டிங் எழுதிக்கிறேங்க. ஸ்கொயர் ஆஃப் த புட்டிங். எவ்வளவு? 1 மீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப இது எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, என்ன கேட்டிருக்காங்க அதுல? அதாவது இந்த சைஸ்ல இருக்கும்போது, 1 மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கும்போது, எவ்வளவு செட்டில் இந்த சேம் இன்டென்சிட்டி ஆஃப் பிரஷர்ல எவ்வளவு செட்டில்மென்ட் நடக்குது? எஸ், எஃப் சாரி எஸ்எஃப் தானே ஓகே. எவ்வளவு செட்டில்மென்ட் நடக்குது புட்டிங்ஸ்ல? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலா தான். அதே சாண்டி சாயில் தான். பவர்சன் லெசன் குடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன் டிஆர்பில. இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்கு. ஓகே பார்த்துக்கிறேங்க அப்படியே. அதாவது எஸ்எஃப் வகுத்தல் எஸ்பி. இது குடுக்கல. ஆனா அஸ்யூம் பண்ணிக்கிறேன் நான். ஓகே எழுதிக்கிறேங்க அப்படியே. பிஎஃப் வகுத்தல் பிபி அதே பிபி பிளஸ் பிளேட்டோட சைஸ் வந்து ஒரு பிளேட் ரூட் டெஸ்ட்டுக்கு எப்பயும் 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அப்ப 0.3 மீட்டர். இத மனப்பாடம் பண்ணிக்கிறேன் நான். வேற வழி இல்ல. அதே மாரி கீழ இங்க பிளேட் குடுத்துருக்கனா கீழ அப்ப 15 பிளஸ் அதே மாரி பிளேட்டோட சைஸ் 0.3 இருக்கும். இது குடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. குடுக்கலாட்டியும் நம்ம தான் மனப்பாடம் பண்ணிக்கிறோம்னா ஹோல் ஸ்கொயர்ட் வரும் அப்ப. இதோட ஹோல் ஸ்கொயர்ட் வரும்னா எல்லாம் கண்டுபிடிச்சுட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப இதுல என்ன கேட்டிருக்கான் அவன்? இதுதான் கேட்டிருக்கான். அப்ப எஸ்பி இங்கிட்டு போகும்போது பெருக்கல் வந்துரும். அப்ப ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, எஸ் பி இன்டு ஓப்பன் பிராக்கெட் பிஎஃப் ஓப்பன் பிபி பிளஸ் 0.3 கீழ பிபி பிஎஃப் பிளஸ் 0.3 ஹோல் ஸ்கொயர். அப்ப பிளேட்டோட சைஸ் என்ன குடுத்துருக்கான்? செட்டில்மென்ட் எவ்வளவு குடுத்துருக்கான் பிளேட்டுக்கு? செட்டில்மென்ட் எவ்வளவு குடுத்துருக்கான்? 0.015 0.015 இன்டு ஃபுட்டிங்ஸோட இது கூட எவ்வளவு குடுத்துருக்கான்? ஓகே. 1 குடுத்துருக்கானா? சைஸ் 1 மீட்டர் குடுத்துருக்கான். ஃபுட்டிங்கோட ஸ்கொயர் ஆஃப் த ஃபுட்டிங் பிளேட் 1. அப்ப 1 இன்டு ஓப்பன் பிராக்கெட் அதே வந்து ஃபுட்டிங் பிளேட்டோட பிபி எவ்வளவு குடுத்துருக்கான் மேல? நான் குடுத்துருப்பானே 0.6 மீட்டர் பிளஸ் 0.3 வகுத்தல் இது என்ன குடுத்துருக்கான்? இப்பதான் பார்த்தோம். 0.6 இன்டு பிஎஃப் என்ன குடுத்திருந்தான் மேல? 1 தானே? 1 பிளஸ் 0.3 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேங்க. அப்ப இத சால்வ் பண்ணா எவ்வளவு வரும்னா, சும்மா அடிக்கிறது தான். அது மேல எப்படி வரும்னா 0.9 வரும். கீழ 0.6 இன்டு 1.3 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்ப 3ஆல அடிச்சு இது 2 அடிக்கும். 9 6 அடிக்கலாம். அடிச்சுட்டு கடைசியில சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இப்படி வரும் ஃபைனல் அவுட்புட்டா. அதாவது இதோட இது பிரிக்கணும்ல 0.015 பிரிக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு மறந்துடாதீங்க. அது எஸ்ஏஎஃப் இந்த எஸ்பி வச்சிருக்கோம்ல இத பிரிக்கணும். இத பிரிக்கணும். அது பிரிக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனலா 0.01997 மீட்டர்ல வரும். ஆன்சர் எதுல குடுத்துருக்கான ஆப்ஷன்ல பார்த்தோம்னா, அவன் எதுல குடுத்திருப்பான்? எம்எம்ல குடுத்திருக்கான் எல்லாமே. அப்ப எம்எம்னா எப்படி வரும்? 3 ஸ்தானம் இங்கிட்டு கொண்டாந்து புள்ளி வைக்கணும். 1 ஸ்தானம், 2 ஸ்தானம், 3 ஸ்தானம். அப்ப 19.97 எம்எம். அதாவது மீட்டர் டூ எம்எம் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்ப 19.97 எம்எம் வருது. அப்ப இது எதுல இருக்குன்னு ஆன்சர் பாருங்க. 19.97 எம்எம்ங்கிறது 15க்குள்ள இருக்காது. 15 டூ 25க்குள்ள இருக்கும். அப்ப பிட்வீன் 15 எம்எம் டூ 25 எம்எம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார் திரும்பவும் சொல்றேன். இன்னொரு டைம் எல்லாருக்கும் ரிப்பீட் பண்றேன் பாத்துக்கிடுங்க. அதாவது மேல குடுத்துருக்க நம்ம இத வச்சு சால்வ் பண்ணிறலாம். அதாவது என்னன்னா, எப்பயுமே இந்த ஒரு பார்லாம் ஞாபகம் வச்சுக்கிருங்க. இதுதான் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அதனால தான் குடுத்து வச்சிருக்கோம். இதுல டிஆர்பில. இந்த ஒரு பார்லாம் தான். 2 குடுத்திருப்பான். 1 புட்டிங்ஸ் குடுத்திருப்பான். இன்னொன்னு பிளேட் குடுத்திருப்பான். புட்டிங்ஸ் வர இடத்துல எஃப் குடுத்திருப்பான். பிளேட் வரக்கூடிய இடத்துல பி குடுத்திருப்பான். அதுக்கடுத்து செட்டில்மென்ட் வரக்கூடிய இடத்துல எஸ் குடுத்திருப்பான். பியரிங் வர இடத்துல பி குடுத்திருப்பான். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சஃபிக்ஸ்ல உள்ள ஸ்மால் எஃப் வந்து புட்டிங்ஸ குறிக்குது. சஃபிக்ஸ்ல உள்ள பிங்கிறது எத குறிக்குதுன்னா, பிளேட்ட குறிக்குது. மேல இருக்கக்கூடிய அ எஸ்ங்கிறது செட்டில்மென்ட்ட குறிக்குது. மேல உள்ள பிங்கிறது அந்த பிங்கிறது பியரிங்க குறிக்குது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே 30
சென்டிமீட்டர் பிளேட்டோட சைஸ்ங்கிறத நீங்க மனப்பாடமா வச்சுக்கிறேன் நான். அப்ப எந்த சம் கேட்டாலும் 0.3 0.3 போட்டுறலாம். இப்ப இங்க கூட நீங்க 0.3 0.3 போட்டுறலாம். அப்ப இங்கேயுமே கரெக்ட்டா தான் இருக்கு போலயே. இதுவுமே சால்வ் பண்ணி பார்ப்போம் ஆன்ஸர் வருதான்னு. அதே கொஸ்டின் தான் டேட்டா மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. 30 சென்டிமீட்டர் போட்டுருக்கோமா? ஃபிரெண்ட்ஸ் பாருங்க அப்படியே. சென்டிமீட்டர் தானே? ஆ ஓகே, ஓகே. இது நம்ம கண்டுபிடிக்கிறது மீட்டர்ல தானே கண்டுபிடிச்சோம். அதனால தான் மாத்திக்கிட்டேன். ஓகே. இப்ப அதே தான். அந்த பிளேட்டோட சைஸ் 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் நம்ம எழுதி போட்டுருப்போம். அத வந்து நம்ம வந்து இங்க எப்படி எடுத்துக்கணும்னா 0.3 மீட்டர் ஸ்ட்ரெய்ட்டா எடுத்துக்கிறோம் ஃபார்முலாவுலே மனப்பாடம் பண்ணும்போது. சரி ஓகே. இப்ப இத டக்கு டக்குன்னு இந்த சம்ம முடிச்சுருவோம். ஓகே. 60க்கு 60 என்ன குடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் சாண்டிசைல். ஓகே. ஃபார்முலா சாண்டிசைல்னா என்ன ஃபார்முலா வரும்? எஸ்ஏ வகுத்தல் எஸ்பி இஸ் ஈக்குவல் டூ பிஎஃப் வகுத்தல் பிபி ஓப்பன் பிராக்கெட். அப்ப எஃப் வந்துருச்சா? அப்ப இங்க பிபி பிளஸ் 0.3 அதே வந்து கீழ இங்க பி இருக்கா? பிஎஃப் பிளஸ் 0.3 மனப்பாடம் கூட பண்ண வேண்டியதில்ல. ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியது தான். அப்ப என்ன கேட்டிருக்கான்? எக்ஸப்டட் செட்டில்மென்ட் தான் கேட்டிருக்கான். எஸ்எஃப் தான் கேட்டிருக்கான். அப்ப எஸ்பி இங்க பெருக்கல் வந்துரும். முதல்ல இப்ப பார்த்த ப்ராப்ளம் மாரி தான். அப்ப எஸ்ஏபி ஈக்குவல் டூ எஸ்பி இன்டு பிஎஃப் ஓப்பன் பிராக்கெட் இங்க எப்போ வந்துருச்சு? ஃபுட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க பிளேட் பிளஸ் 0.3 அதே மாரி கீழ மேல வந்து ஃபுட்டிங்ஸ் வந்துருச்சு. அப்ப இங்க பிளேட் வரும். அப்ப வெளில பிளேட்னா உள்ளுக்குள்ள ஃபுட்டிங்ஸ் எஃப். ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். அது சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? ஓகே. இப்ப இதுல பாருங்க. பிளேட்டுக்கு குடுத்திருக்கான். அதுல மீட்டர்ல தான் மாத்தணும். அப்ப பிளேட் என்னது? பிஎஃப்ங்கிறது என்ன? பியரிங் பிளேட் வந்து எவ்வளவு இருக்கு? 0.6 மீட்டர். அது எவ்வளவு செட்டில்மென்ட் நடக்குது? அதாவது எஸ் பிங்கிறது எவ்வளவு? சாரி 5 தானே இருக்கு. 0. சாரி. எதுல தான் குடுத்திருக்கான்? 5 எம்எம்ல குடுத்திருக்கான். மீட்டர்ல மாத்த என்ன செய்யணும்? எத்தன ஸ்தானம் புள்ளி வைக்கணும்? ஓகே. 5 எம்எம் குடுத்திருக்க மாட்டானே. ஆன்சர் வேற போடுமே. 15 எம்எம்னு குடுத்திருக்கணும் இங்க. 15 எம்எம். அப்ப 0.015 எம்எம். சாரி மீட்டர். சாரி எம். அப்ப 1 ஸ்தானம், 2 ஸ்தானம், 3 ஸ்தானம். கரெக்ட். ஒரு 0 சேர்த்திருக்கோம். அடுத்து 1 இருக்கு, 2 இருக்கு. அப்ப இன்னொன்னு வரணும். இதையும் குடுத்துட்டான். இங்க பிஎஃப் எவ்வளவு குடுத்திருக்கான்? பிஎஃப் என்ன குடுத்திருக்கான்? 3 தானே குடுத்திருக்கான். மீட்டரே வச்சுக்கிறோம் அப்படியே. இதே வச்சு போட்டு பார்ப்போம் ஆன்சர் வருதான்னு. 3ம் இருக்கு. இப்ப ஃபார்முலால கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சார். இந்த ஃபார்முலால. எஸ்பிங்கிறது என்ன? இப்ப தான் பார்த்தோம். 1 பைன்னு வச்சுக்க சொன்னேன். அப்ப எஸ்பிக்கு பதிலா என்ன போடுவோம்? சார் எஸ்பிங்கிறது செட்டில்மென்ட் வேணாம். உங்களுக்கு குழப்பல. இத வச்சே நான் போட்டு காமிக்கிறேன். என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணுவோமே. தப்பா இல்லையான்னு. ஓகே. 5னே வச்சுக்கிருங்கண்ணே. எஸ்பிங்கிறத 5னே வச்சுக்கிருங்க நீங்க. பிரச்சனை இல்ல. ஓகே. 1 பைன்னு வேணா 5னே வச்சு குடுத்துருக்கதே எடுத்து போடுவோம். அப்ப எஸ்பி குடுத்தா 5 எம்எம்மா? அப்ப 5 அப்படி வச்சுக்கிருங்க. இன்டு பிஎஃப்ங்கிறது என்ன பார்த்தோம்? ஃபுட்டிங்ஸோடதே கீழ பார்த்தோமே 2க்கு. 3க்கு 3 அப்ப என்ன வரும்? 3 அப்ப 3 வச்சுக்கிருங்க. உள்ளுக்குள்ள பிபிங்கிறது என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பிளேட் 0.60 சென்டிமீட்டர் வச்சோம். 0.6 தானே எடுத்தோம். ஓகே. 0.6 பிளஸ் 0.3 அதே கீழ என்ன வரும்? 0.6 வெளில வரும். இந்த 3 உள்ளுக்குள்ள போயிரும். இது அப்படியே ஆப்போசிட். இங்க 0.3 தான் இருக்க போது. குளோஸ் பண்ணிருங்க. மொத்தமா ஹோல் ஸ்கொயர் போட்டு விட்டுருங்க. ஓகே. அப்ப இத அடிச்சீங்கன்னா எப்படி வரும்? ஆ 5 இன்டு 3 வெளில மேல வச்சுக்குருவோம். 0.6 0.3 வரும்போது என்ன வரும்? 0.9 வரும். அதுக்கடுத்து கீழ வரும் 0.6 வச்சுக்கிறோம். 3.3 வரும். ஹோல் ஸ்கொயர் வரும். அப்ப 5 இன்டு மேல 9 27 2.7 வகுத்தல் இங்க போடும்போது என்ன வரும்? கீழ போடும்போது 1.98 வருமா? 1.98 ஹோல் ஸ்கொயர். அப்ப இத அடிச்சீங்க அப்படின்னா, ஃபைனல் அவுட்புட்டா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, 9.2 வரும். அப்ப எஸ்ஏபிங்கிறது 9.2 வரும். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. எம்எம் வரும். ஆப்ஷன் இல்லாட்டி அது பக்கத்துல உள்ளத எடுத்துக்கங்க. 9 தான் பக்கத்துல இருக்கு. அப்ப 9 எம்எம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதா இருக்க? சார் இத 30 சென்டிமீட்டர் வைக்கல. எஸ் சார். குடுத்திருக்க சம்ம அப்படியே வச்சு சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் வருது. அப்ப சம்ல தப்பு இல்லன்னு தான் அர்த்தம். மீட்டர்ல தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே.
மேக்ஸிமம் இந்த 2 மாடல்லேருந்து 100க்கு 99% டிஆர்பி கேட்டுருவான். அதே மாரி ஏரியா ரேஷியோ இருக்கு. மத்ததெல்லாம் லைட்டா பார்த்துக்கங்க. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, 9வது சம். 9வது சம்னா சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நீ தான் எடுத்தோனே நடத்தியிருப்போம் பொலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங்ல. கான்செப்ட் நடத்தியிருப்போம். அதான் கேட்டிருக்கான். ஓகே. அது என்ன குடுத்திருக்கான்? தி அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் வந்து குடுத்துட்டான். Q அல்டிமேட் குடுத்துட்டான். அல்ட். டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் எவ்வளவுதான்? 1 மீட்டராம். ஹச்ங்கிறது 1 மீட்டராம். அதாவது Dன்னு எழுதுவோமா? ஓகே. டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன். D அப்படின்னு போடுங்க. டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன். யூனிட் வெயிட் ஆஃப் சாயில். காமா. எவ்வளவு குடுத்திருக்கான்? 20 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி குடுத்துட்டான். FOAS. சே நெட் 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 சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கேட்டிருக்கான். இப்பதான் நீங்க யோசிக்கணும். Q நெட் சேஃப்க்கு என்ன போடுவோம்? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சார் ஃபர்ஸ்ட் Q நெட்டுக்கு என்ன போடுவோம்? சார் Q நெட் அல்டிமேட்டுக்கு என்ன போடுவோம்? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே தான் நடத்திருப்பேன். Q அல்டிமேட்லேருந்து இத கழிப்போம். Q அல்டிமேட்லேருந்து காமா D ஆ அவ்வளவுதான் வெரி குட். அதே வந்து முன்னாடி சேஃப்ன்னு ஒண்ணு சேர்த்தோம்னா, Q நெட்டுக்கு முன்னாடி Q நெட் சேஃப்ன்னு சேர்த்தோம்னா என்ன வரும்? இந்த ஃபார்முலால கீழ என்ன வரும்? Q அல்டிமேட் மேல இருக்கும். காமா டிஎஃப் இருக்கும். கீழ பொதுவா என்ன போடுவோம்? டிவைடட் போட்டு சேஃப்ன்னு ஒண்ணு சேர்த்தான். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நடத்திருப்பேன் உங்களுக்கு. அப்ப எல்லாமே குடுத்துட்டான். அப்படியே இது பண்ணுங்க. சீட்டடிக்கே வந்துருங்க. Q அல்டிமேட் என்ன குடுத்திருக்கான்? இல்லாட்டி இங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுட்டு அப்புறம் எடுத்து போடுவோம். Q அல்டிமேட் என்ன குடுத்திருக்கான்? 300. காமா என்ன குடுத்திருக்கான்? 20. டெப்த் என்ன குடுத்திருக்கான்? 1. அப்ப 300ல 20 போச்சுன்னா என்ன வரும்? 280 280 நியூட்டன் என்ன குடுத்திருக்கான்? நியூட்டனா? கிலோமீட்டரா? கிலோமீட்டரா? கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். எத்தன பேர் புரியுது? ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப இதுக்கு பதிலா ஒரே லைன்லயே ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. அப்ப 280 மேல போடுங்க. கீழ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளவு குடுத்திருக்கான்? 2.5. அப்ப 280 2.5 அடிச்சா எவ்வளவு வரும்னா 112 புள்ளி சாரி 112 வருது. கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதலா இருக்கேன்? ஓகே தானே? ஓகே. அதுக்கு அடுத்து குடுக்குறது ஓரளவுக்கு ஒரு சில ஒரு ஒரு அதாவது டிஆர்பி பொறுத்தவரை ஏஇ பொறுத்தவரை கேட்கறான். சாரி டிஆர்பின்னு சொல்லிட்டேன். ஏஇ பொறுத்தவரை கேட்கறான். ஒரு சில டைம் கேட்கறான். சார் ஹேங் ஆகுது. ஓகே. அதாவது இந்த ஃபார்முலா எழுதி குடுத்திருப்பேன். இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலான்னு எழுதி குடுத்திருப்பேன். நீங்க எடுத்து பாருங்க. நெறைய ஃபார்முலா இருக்கும்போது ஒரு 3 ஃபார்முலா கன்டினியூஸா குடுத்திருப்பேன். இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலான்னு எழுதி குடுத்திருப்பேன். இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலான்னு வந்துட்டாவே உங்க மைண்ட்ல என்ன வரும்னா, ஸ்ட்ரெய்ட்டா வழியா வந்துரும். அதாவது வெயிட் ஆஃப் ஹேமரு, ஹச் டெப்த், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்டு எஸ் எஸ் பிளஸ் சி. ஸ்ட்ரெய்ட்டா வந்துரணும். எது? இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா. QEPன்னு தானே குடுத்திருப்பேன். QEP ஈக்குவல் டூ நீங்க நோட்ல எழுதியிருப்பீங்க. எடுத்து பாருங்க. எடுத்தோனே இது வந்துரும். ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கடுத்து என்னென்ன குடுத்துருக்கான்னு பாருங்க. என்ன குடுத்துருக்காங்க? இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலாக்கு எழுதியாச்சு. அலோவபிள் லோட் ஆஃப் எ வுட்டன் ஃபைல் கேமர் வித் எ ட்ராப் வந்து ட்ராப் கேமரான்னா என்ன குடுத்துருக்காங்க? Wங்கிறது 30 கிலோமீட்டர் குடுத்துட்டான். அதாவது Wங்கிறது 30 கிலோமீட்டர். ஒரு விஷயம் முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து என்ன குடுத்துருக்கான்? எவ்வளவு ட்ராப் ஆகுது? அதுக்கடுத்து H வந்து குடுத்துட்டான். 1.5 மீட்டர். ஹேவிங் ஃப்ரீ ஃபால். கீழ விழுகுது. எவ்வளவு தூரத்துல இருந்து விழுகுது? 1.5 மீட்டர் கைட்ல விழுகுது. மேல உள்ள டேர்ம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து பெனட்ரேஷன் இன் லாஸ்ட் ஃப்ளோ வந்து 5 எம்எம் குடுத்திருக்கு. அப்ப எஸ் பெனட்ரேட் ஆகுற இது எவ்வளவு ஆகுதுன்னா, எஸ்ங்கிறது 5 எம்எம். அங்க எஸ், சிலாம் குடுக்க மாட்டான். பெனட்ரேஷன் இன் லாஸ்ட் ஃப்ளோன்னு தான் குடுப்பான். அதுக்கடுத்து ஃப்ரீ ஃபால்ன்னு தான் குடுப்பான். ஹச்ன்னு நம்ம தான் எடுத்துக்கணும். வெயிட் ஆஃப் த ஹேமர்ன்னு குடுப்பான். அத நம்ம தான் எடுத்துக்கணும். இப்படித்தானே சொல்றேனே? ஓகே. அப்ப எஸ்ங்கிறது 5 எம்எம்னு குடுத்துட்டான். இங்க நான் உங்கள மனப்பாடம் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனா அதுல சில இடத்துல குடுத்திருப்பான். ஓகே. மேக்ஸிமம் குடுத்துருவான். எம்பிரிக்கல் கான்ஸ்டன்ட் வந்து என்ன குடுத்திருக்கான்? 2.5 சி. அப்ப இது 2.5 அப்ப W இருக்கு, H இருக்கு, S இருக்கு, C இருக்கு, F ஒத்தே இல்ல. அதையும் பாருங்க. ஃபேக்டர் எவ்வளவு குடுத்திருக்கான்? 6. இந்த மாரி கொஸ்டின் வந்துச்சுன்னா லட்டு மாரி. எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட வேண்டியது தான். என்னன்னா இந்த லெட்டர் குடுத்திருக்க மாட்டான். வார்த்தையில குடுத்திருப்பான் எல்லாமே அப்படிதான். எம்பிரிக்கல் கான்ஸ்டன்ட், பெனட்ரேஷன் இன் லாஸ்ட் ஃப்ளோ, ட்ராப் இன் ஹேமர் இல்ல வெயிட் இன் ஹேமர். அதுக்கடுத்து ஃப்ரீ ஃபால் அப்படின்னு குடுத்திருப்பான். ஃபேக்டர் செப்ட்னா உங்களுக்கு தெரியும் வார்த்தை. அப்ப இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. WHங்கிறது 30. Hங்கிறது 1.5. வகுத்தல் ஃபேக்டர் செப்ட்ங்கிறது என்ன லாஸ்ட் 6. ஓப்பன் பிராக்கெட் எஸ்ங்கிறது என்ன குடுத்திருக்கான்? 5. பிளஸ் சிங்கிறது என்ன? 2.5. அப்ப எல்லாத்தையும் போட்டு அடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேல 4500 கீழ 3 6 3 18 2.5 சாரி 5 எம்எம்மா சென்டிமீட்டர்ல வச்சுக்கிறேங்க. 0.5 எம்எம்னு வச்சுக்கிறேங்க. சாரி சென்டிமீட்டர்ல வச்சுக்கிறேங்க. ஏன்னா, இது எம்எம்ல இருக்கு.
இது 2.5 எப்பயுமே இது வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அ இதா எடுத்துக்கிறோம். சென்டிமீட்டரா எடுத்துக்கிறோம். அப்ப 0.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். அடுத்து அடுத்து என்னன்னா 4500 18ஆல அடிங்க. அடிச்சா உங்களுக்கு எப்படி வரும்னா, ரவுண்ட் அப்பா 280 கிலோமீட்டர்ன்னு வரும். அப்ப QUP = 280 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு அதிகமா இந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஒரு டைம் அது ஏஇலயா இல்ல டிஆர்பிலயான்னு தெரியல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளத்த தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. சரி இந்த ஃபார்முலா தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஃபார்முலா. ஒரு டைம் தான் வேல்யூஸ்லாம் குடுத்துட்டு, ஸ்ட்ரெய்ட்டா அப்ளை பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க. இதுல என்ன ப்ராப்ளம் வரும்? என்ன பிரச்சனை வரும் எல்லாருக்கும் அப்டின்னா, நல்லா கவனிக்கணும். இந்த ப்ராப்ளத்த பொறுத்தவரை என்ன ப்ராப்ளம் வரும் எல்லாருக்கும் அப்டின்னா, இங்க குடுத்திருக்க அந்த பெனட்ரேஷன் ஆகுற 5 சென்டிமீட்டர்ல மாத்தாம போட்டுருங்க. எப்பயும் சென்டிமீட்டருக்கு மாற்றவும். இத நோட்ல எழுதி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். எல்லா வேலையும் அவன் குடுத்துட்டா எடுத்து நீங்க அப்ளை பண்றது தான். ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னா, 5 வச்சு நீங்க போட்டுட்டு இருக்கும்போது ஆன்சர் வராம இருந்துட்டே இருக்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இத எழுதிக்கிருங்க இங்க. சென்டிமீட்டருக்கு போய் மாத்தி தான் இன்ஜினியரிங் ஃபார்முலால அப்ளை பண்ணணும். ஓகே அடுத்து. அடுத்து என்ன குடுத்திருக்காங்கன்னா, எ லைட்டா இதெல்லாம் ஒரே லைன்லயே ஆன்சர் வந்துரும். இதெல்லாம் எழுதுங்க. ஃபார்முலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபார் பியூர்லி கோஹெசிவ் சாயில். கோஹெசிவ்னு ஏ குடுத்துட்டான். அதுக்கடுத்து என்ன குடுத்திருக்கான்? பியரிங் கப்பாசிட்டி ஆஃப் ரவுண்ட் சர்ஃபேஸ் ஃபார் சர்குலர் புட்டிங். சர்குலர் புட்டிங்ன்னு குடுத்துட்டான். பெருசாக்கி அனாலிசிஸ். சர்குலர் புட்டிங் உங்களுக்கு என்ன ஃபார்முலா எழுதி குடுத்திருப்போம்? பெரிய ஃபார்முலா எழுதி குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? அதாவது Q அல்டிமேட் ஈக்குவல் டூ 1.3 சர்குலருக்கு 1.3 தானே? CNC பிளஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா? இங்க என்ன எழுதுவீங்க? 0 சர்குலருக்கு 3ஆ 4ஆ? B இன்டு என்ன எழுதணும்? அவ்வளதான். N கமா பிளஸ் காமா DF. ஓகே தானே? NQ இருக்கும். அதான் NQ வரும். ஓகே. இப்ப உங்களுக்கு என்ன குடுத்திருக்கான்? கோஹெசிவ் சாயில். கோஹெசிவ் சாயிலுக்கு Cக்கு வேல்யூ இருக்கும். Φ யோட வேல்யூ என்ன இருக்கும்? Φ யோட வேல்யூ 0னா இந்த NC என்ன வரும்? N காமா என்ன வரும்? NQ என்ன வரும்? NCங்கிறது 5.7ன்னு சொல்லிக் குடுத்திருப்பேன். NQங்கிறது 1ன்னு சொல்லிக் குடுத்திருப்பேன். N காமாங்கிறது 0 அவ்வளதான் முடிஞ்சுச்சு. அப்ப N காமா இது 0னா இந்த டோட்டல் டேர்ம்ல 0. அதுக்கடுத்து இது 1ன்னு ஆயிரும். அப்ப எப்படி இருக்கு ஃபார்முலா? 1.3 Cக்கு C எப்படி வச்சுக்கிறீங்க? NCக்கு பதிலா என்ன போட போறோம்? 5.7 பிளஸ் இதான் இந்த 0 ஆச்சு. காமா இன்டு DF. DF ஓட வேல்யூ என்ன? ஏதாச்சும் குடுத்திருக்கானான்னு பாருங்க. சரி எதுவுமே குடுக்கல. அப்ப காமா இன்டு DF அப்படி வச்சுக்கிறேங்க. இப்ப என்னன்னா, அ 5.7 இன்டு 1.3 பெருக்குனா என்ன வரும்? 7.41 வருமா? அப்ப 7.41 சி பிளஸ் காமா DF. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஆனா நமக்கு ஆன்சர் என்ன இருக்கு? ஜஸ்ட் வந்து அவங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா, கோசன்ட் டேர்ம் மட்டும் எழுதிருக்காங்க. அதாவது ஃபார் பியூர்லி கோஹெசிவ் சாயில். தி பியரிங் கப்பாசிட்டி ஆஃப் க்ரூன் சர்ஃபேஸ் ஃபார் சார் க்ரூன் சர்ஃபேஸ்ன்னு குடுத்திருக்காங்க. க்ரூன் சர்ஃபேஸ்ன்னு வரும்போது ஆழம் தோன்றத கன்சிடர் பண்ணுவோமா? கன்சிடர் பண்ண மாட்டோமா? க்ரூன் சர்ஃபேஸ்னா பூமியோட மேற்பரப்பு. மேற்பரப்புங்கும்போது டிஎஃப் கன்சிடர் பண்ணுவோமா? டிஎஃப்ங்கிறது என்ன? எவ்வளவுக்கு கீழ தோன்றோம்னு அர்த்தம். அப்ப இது என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா? டிஎஃப்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? க்ரூன் சர்ஃபேஸ்ன்னு வார்த்தை குடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும் டிஎஃப்ங்கிறது? 0 ஆயிருமா? அப்ப இது 0 ஆயிரும். அப்ப என்ன இருக்கும்? 7.41 இன்டு சின்னு ஊத்தி ஆன்ஸரா இருக்கும். இப்ப ஆன்ஸர் எங்கன்னு பாருங்க. க்ரூன் சர்ஃபேஸ்ல பியரிங் கப்பாசிட்டிங்கிறது என்ன இருக்கு? Q அல்டிமேட்ங்கிறது 7.41 இன்டு சி. அப்ப 7.41ன்னா பக்கத்துல என்ன ஆன்ஸர் இருக்கு? அப்படி போகக்கூடாது. 7.2ங்கிறது கம்மியால இருக்கு. அப்ப என்ன வரும் இதுக்கு? டி தான் ஆன்ஸரா வரும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இப்ப 7.2க்கு கீழ 1, 2, 13 இருந்தால கூட 2 குடுத்திருக்கலாம் இப்ப. 7.41 எங்க இருக்கு? 7.2 எங்க இருக்கு? எப்பயும் கூட இருந்துச்சு அப்டின்னா நன் ஆஃப் திஸ் தான் ஆப்ஷன் வந்து அதான் பெஸ்ட். நன் ஆஃப் த அபோவ். ஓகேவா? ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஆன்ஸர் என்ன குடுத்துருக்கான். ஆன்சர்மா 11 ஓகே. நன் ஆஃப் த அபோவ் தான் குடுத்திருக்காங்க. ஓகே. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அடுத்து. அடுத்து திரும்பவும் சொல்றேன். இந்த இடத்துல ஏன் டிஎஃப் வந்து 0 பண்ணேன் அப்டின்னா, அவன் க்ரோன் சர்ஃபேஸ்ன்னு வார்த்தை குடுத்துட்டாங்க. காமா இன்டு டிஎஃப். டிஎஃப்ங்கிறது எத குறிக்கும் அப்டின்னா,
அந்த நம்ம எந்த டெப்த்துக்கு ஃபுட்டிங் வந்து தோண்டுறோங்கிறத குறிக்கும். ஸ்டோன் சர்ஃபேஸ்ங்கும் பொழுது அங்க நம்ம தோண்டவே மாட்டோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிஎஃப்ங்கிறது 0 ஆயிரும். அதனால தான் 0 பண்ணிட்டு வெறும் 7.41 இன்டு சி மட்டும் வச்சுக்கிட்டேன். அடுத்து 12வது ப்ராப்ளத்த பாருங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா அதே மாரி சின்ன ப்ராப்ளம் தான். உடனே அடிச்சிரலாம். மேக்ஸிமம் தான பார்த்தோனே அடிச்சிரலாம். அதாவது கிராஸ் பீரிங் கெப்பாசிட்டி குடுத்திருக்காங்க. அதாவது கியூ நெட் தான். எவ்வளவு குடுத்திருக்காங்கன்னா கெப்பாசிட்டி அட் 2 மீட்டர் வைட் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங். வைட்னா பிரெத்த குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப நமக்கு தேவையே இல்ல இது. பிரெத்த குறிக்குது. அப்ப இது தேவையே இல்ல. பரவலால வராது. அதுக்கடுத்து டெப்த் இது தேவை. டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங் 1.5 மீட்டர். காமா என்ன குடுத்திருக்காங்க? 450 கிலோமீட்டர் மீட்டர் ஸ்கொயர். சாரி காமா இல்ல. ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபுட்டிங் டெப்த் 1.5 மீட்டர். இது வரவே கூடாது இந்த இடத்துல. ஓகே. காமா எவ்வளவு குடுத்திருக்காங்க? 20 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப் குடுத்திருக்காங்க. ஓ! சாரி. கரெக்ட் தான். அதாவது கிராஸ் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் 2 மீட்டர் வைட். 2 மீட்டர் வைட். அதுக்கடுத்து 1.5 மீட்டர் டெப்த். இது எப்படி இருக்கு? ஸ்டோன் சர்ஃபேஸ்ல இருந்து 1.5 மீட்டர் டெப்த்ல இருக்கு. இது 2 மீட்டர் வைட். அப்ப அதோட கிராஸ் பீரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? கியூ கிராஸ் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு சார் இருக்கு? 1 அதாவது ஒரு பொருள் இப்போ உங்கட்ட நான் இந்த வார்த்தை எப்படி சொல்றேன்னா, ஒருத்தன் 2 மீட்டர் அகலம் உள்ள 4 மீட்டர் ஆழம் உள்ள ஒரு பொருளின் திறன் 600 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றேன். அது மாரி குடுத்திருக்காங்க. 2 மீட்டர் வைட்லயும் 1.5 மீட்டர் டெப்த்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஃபூட்டிங்கோட கிராஸ் பீரிங் கெப்பாசிட்டி 450ன்னு குடுத்திருக்காங்க. புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப Q கிராஸ்ங்கிறது 450 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. அப்ப இதுதான் இம்பார்ட்டன்ட். டெப்த் இம்பார்ட்டன்ட். டெப்த் என்ன 1.5 மீட்டர். ஓகே. அதுக்கடுத்து காமா 20 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். சாரி மீட்டர் கியூப். கவனம். மீட்டர் கியூப். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அவன் என்ன கேட்டிருக்கான்? நெட் பீரிங் கெப்பாசிட்டி கேட்டிருக்கான். Q நெட்க்கு என்ன ஃபார்முலா குடுத்திருப்பேன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதானே. Q நெட் ஈக்குவல் டூ என்ன? சார் Q கிராஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா குடுத்திருப்பேன்? Q நெட்டோட எத கூட்டியிருப்போம்? காமா இன்டு டிஎஃப் கூட்டியிருப்போம். ஞாபகம் இருக்கா? அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி கிராஸ்க்கு எவ்வளவுனா, டோட்டலுக்கு எவ்வளவுனா இத கூட்டியிருப்போம். அதே Q நெட் வேணும்னா என்ன செய்யணும்? இந்த காமா டிஎஃப் அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் உள்ளது. இங்கிட்டு போனுச்சுன்னா. மைனஸ் ஆகுமா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஒரே இது இந்த ஃபார்முலா எழுதிட்டா ஆன்சர் முடிஞ்சுச்சு. இப்ப Q கிராஸ் மைனஸ் காமா டிஎஃப் Q நெட். அப்ப Q கிராஸ்ங்கிறது என்ன? 450. காமாங்கிறது என்ன? 20. டெப்த்ங்கிறது என்ன? 1.5. அப்ப 450 மைனஸ் 20 இன்டு 1.5 போட்டா என்ன வரும்? 20 அதுல பாதி 30 வருமா? அப்ப 450ல 30 போச்சுன்னா 420 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். புரியுதா எல்லாருக்கும்? பாருங்க. இது ஏதோ ஏஐல கேட்டதுதான்னு நினைக்கிறேன். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெயிட். இது டிஆர்பி கொஸ்டின். இப்ப நடத்த போறது டிஆர்பி கொஸ்டின். நீங்க இந்த ஃபார்முலா இப்ப நான் எழுதுற ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி இங்க நடத்திருப்பேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? வாட் வில் பி தி லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ குரூப் ஆஃப் 6 ஃபைல்ஸ்ன்னு குடுத்துட்டாங்க. இஃப் த இண்டிவிஜுவல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி இஸ் மொத்தம் ஒரு குரூப் ஆஃப் ஃபைல்ஸ்ல மொத்தம் எத்தன இருக்கு? 6 ஃபைல் இருக்கு. அதோட இண்டிவிஜுவல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து 150 கிலோன்னு குடுத்துட்டாங்க. அந்த குரூப் எஃபிஷியன்சி 75% குடுத்துட்டான். சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு ஃபைலோட இண்டிவிஜுவல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து 150. அப்ப குரூப் ஆஃப் ஃபைலோட 6 ஃபைலோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி. வாட் வில் பி த லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் ஃபைல்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒருத்தன் 4 இட்லி சாப்பிடுறான். அப்ப 6 பேரு எத்தன சாப்பிட்டுருப்பான்? அவன் டோட்டலா கம்பேர் பண்ணும்போது அதோட எஃபிஷியன்சி 75% குடுத்துருக்கான். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த குரூப் ஆஃப் ஃபைல்ன்னு வந்தாவே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தான் நான் எழுதி குடுத்திருப்பேன். டக்குனு என்ன பண்ணுவேன்னா கண்ண மூடிட்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டூ Q UG அல்டிமேட் கிராஸ் வகுத்தல் N இன்டு QUP எழுதிறணும். இந்த ஃபார்முலா நோட்ல எழுதி வச்சிருப்பீங்க. அப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்? குரூப் ஆஃப் ஃபைல் தான் கேட்டிருக்கான். அல்டிமேட். அப்ப என்னன்னா QUP தான் வேணும். சரி அல்டிமேட் தானே கேட்டிருக்கான். லோட் கேரிங் குரூப் ஆஃப் ஃபைல்னா கிராஸ். அப்ப இதுதான் வேணும். அப்ப இது இங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல வந்துரும். அப்ப இங்கிட்டு உள்ள QUG குரூப் ஆஃப் ஃபைல் அதோட கேரிங் கெப்பாசிட்டி ஈக்குவல் டூ எஃபிஷியன்சி 75% இன்டு அதான் குடுத்துட்டாங்க 75 இன்டு N இன்டு Q இண்டிவிஜுவல் ஃபைலோட அல்டிமேட் கெப்பாசிட்டி QUP
இப்ப இந்த ஈட்டாங்கிறது எவ்வளவு சம்பளம் குடுத்திருக்குது? நீங்களே பாருங்க. ஈட்டா எவ்வளவு இருக்கு? எஃபிஷியன்சி என்ன? 75% அப்ப 75%னா டிவைடட் பை 100 தானே? ஓகே. இன்டு எண் எத்தன குடுத்திருக்காங்க? எத்தன நம்பர் குரூப் ஆஃப் ஃபைல் இருக்கு? ஓகே. இத வந்து மனக்கணக்குலயும் போடலாம். ஒரு ஃபைலோட அல்டிமேட் பியரிங் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கு? இண்டிவிஜுவலா 150. இப்ப என்ன குடுக்குறேன்னா, நல்லா கவனிங்க. ஒரு 4 பேர் இருக்கான் சார். ஓகேவா? டோட்டலா உள்ள எண்ணுங்கிறது 4 பேரு. இதுல ஒருத்தன் 4 இட்லி சாப்பிடலாம். நல்லா கவனிங்க. ஒருத்தனோட கெபாசிட்டி 4 இட்லி. இட்லி. ஓகே. இப்ப டோட்டலா அவன் சாப்பிடுற இட்லியோட அளவு 75% எஃபிஷியன்சில சாப்பிடுறான். அப்ப டோட்டலா இவங்க எத்தன சாப்பிட்டுருப்பாய்ங்க? ஒருத்தன் 3 சாப்பிட்டுருக்கலாம். இன்னொருத்தன் 2 சாப்பிட்டுருக்கலாம். என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன செய்வோம் நம்ப? அப்ப நல்லா கவனிங்க. ஒருத்தன் 4 இட்லி சாப்பிடுறானா? அப்ப ஒருத்தன் 4 இட்லி சாப்பிடுறான். இன்டு எத்தன பேர் டோட்டலா இருக்காய்ங்க? 4 பேர் இருக்காய்ங்க. டோட்டலா எவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கு? 75. இத போட்டா எத்தன வந்துரும்? மொத்தம் அவங்க எவ்வளவு இட்லி சாப்பிடுவாய்ங்கன்னு அத கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப அதே தான் இங்க பண்ண போறோம். அப்ப இண்டிவிஜுவல் ஃபைலோட கெபாசிட்டி 180. டோட்டலா எத்தன பேர் இருக்கான்? 6 பேர் இருக்கான். அந்த டோட்டல் 6 பேரோட எஃபிஷியன்சி 75%. ஆனா டோட்டல் குரூப் ஆஃப் ஃபைலோட லோட் கேரிங் கெபாசிட்டி நம்மளால தெரியல. அதான் கேட்டிருக்கான். அப்ப QUG ஈக்குவல் டூ டோட்டல் குரூப் ஆஃப் ஃபைலோட அல்டிமேட் லோட் கெபாசிட்டி எவ்வளவுன்னா, அப்ப 75/100 போட்டா என்ன வரும்? 0.75 வரும். இன்டு 6 இன்டு 150. அப்ப இதெல்லாம் அடுத்து 6 30 3 7 42 அப்ப 45 150 எவ்வளவு வரும்? எனிஒன் 675 கிலோ நியூட்டன். சர்சால முடிஞ்சிருச்சு. இதான் குரூப் ஆஃப் ஃபைலோட கெபாசிட்டி. எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. இது கேட்டானா டிஆர்பி ஓரியன்டா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏஇ சிலபஸ்லயும் இருக்கு. ஓகே. வச்சுக்கிறேங்க. அடுத்து. இப்ப 13 முடிச்சிருக்கோமா? ஏரியா ரேஷியோ இன்னும் வரலையே. அதானே இம்பார்ட்டன்ட். அடுத்து. அடுத்து பாருங்க 14வது பாருங்க. இது வந்து இது டிஆர்பி தான் அதிகம் கேட்க வாய்ப்பு இருக்கு. 13, 14 ஓகே. A 30 சென்டிமீட்டர் டயாமீட்டர் ஃபிரிக்ஷன் பைல் வந்து இம்பேக்டட் 10 மீட்டர் இன்டு எ ஹோமோஜினியஸ் கன்சாலிடேட் டெபாசிட்னு குடுத்திருக்காங்க. ஓகே. அதாவது என்ன குடுத்திருக்காங்கன்னா 30 சென்டிமீட்டர் குடுத்திருக்கானா? ஓகே. 10 மீட்டர் இன்டு ஹோமோஜினியஸ் ஓகே. யூனிட் அட்ஜசன்ட் டெவலப்மென்ட் பிட்வீன் க்ளே அண்ட் பைல் சாஃப்ட் வந்து 4 ஏன்னா தேவையில்ல. ஓகே. அட்கசன் ஃபேக்டர் ஆல்வா குடுத்திருக்கான். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி குடுத்துட்டான். வாட் வுட் பி சேஃப் லோட் கேரிங் கெபாசிட்டி ஆஃப் த ஃபிரிக்ஷன் பைல்? ஃபிரிக்ஷன் பைலுக்கு சேஃப் கேரிங் கெபாசிட்டினா QUன்னு தான் சொல்லுவோம். ஓகே. என்ன சாயில் குடுத்திருக்கான்? கன்சாலிடேட் டெபாசிட், அட்கசன் ஓகே செட்டம் ஃபிரிக்ஷன் பைல். சரி ஓகே. அப்ப நம்மட்ட இருக்க வேல்யூ வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கு 3. அட்கசன் ஃபேக்டர் இருக்கு. அட்கசன் ஃபேக்டர் வச்சு ஒரே ஒரு ஃபார்முலா தான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸ்ட்ரெய்ட்டா அத எழுதிறலாம். அதாவது Q ஈக்குவல் டூ ஆல்பா இன்டு எஃப்இஎஸ் இன்டு ஏஎஸ். ஞாபகம் இருக்கா? ஓகே. அட்கசன் ஃபேக்டர் வந்தாவே 0.7 அதுக்கடுத்து ஏஎஸ் கண்டுபிடிக்கணும். இன்னும் என்ன குடுத்திருக்கான்? ம் டயாமீட்டர் குடுத்திருக்கான். இத பார்க்கலையே. டயாமீட்டர் குடுத்திருக்கான். 30 சென்டிமீட்டர். ஓகே. அத வந்து மீட்டர்னா 0.3 மீட்டர் மாத்தலாம். அதுக்கடுத்து 10 மீட்டர். எம்பேக்டட்னா எவ்வளவு டெப்த்துக்கு கீழ இறக்கியிருக்கோம்? அப்படின்னா 10 லென்த்ன்னு சொல்லலாம். லென்த் ஹைட்ன்னு சொல்லலாம். இங்க லென்த்ன்னு எடுத்துக்குவோம். லென்த் 10 மீட்டர். ஓகே. வேற என்ன குடுத்திருக்கான்? அதுக்கடுத்து ஏஎஸ், ஆல்பா. சரி சாஃப்ட்டோட இதுக்கு இது குடுத்துருக்கான். ஓகே. எவ்வளவு வந்து யூனிட் எஜுகேஷன் டெவலப் ஆகுது? எஃப்இஎஸ் வந்து குடுத்துட்டான். ஓகே. அப்ப எஃப்இஎஸ்ன்னு எழுதிருவோம். ஏன்னா ரொம்ப ரேர் தான் கேட்கறது. நடத்தணுங்கிறதுக்காக நடத்துறேன். ஓகேவா? நான் பார்த்து வச்சுக்கிறேங்க. டிஆர்பில கேட்டா கேட்கலாம். அப்ப உங்களுக்கு இந்த நல்லா கவனிங்க. அட்கசன் பேட்டர்ன் வந்தாவே Q ஈக்குவல் டூ ஆல்பா எஃப்இஎஸ் இன்டு ஏஎஸ். அப்ப இந்த ஏஎஸ்க்கு ஃபார்முலா என்ன? ஃபிரிக்ஷன் பைல் தானே. எண்ட் பியரிங் பைல்னா அதுக்கு வந்து வேற. அந்த டயாமீட்டர் வந்து எடுத்து πd²/4 போட்டுருவோம்.
அதே ஃபிரிக்ஷன் பெயின்னா பை இன்டு டி இன்டு எல்னு குடுத்துருப்பேன். பாருங்க. பை இன்டு டிங்கிறது டயாமீட்டர் 0.3 எல்லுங்கிறது 10 மீட்டர். அப்ப இதெல்லாம் போட்டா உங்களுக்கு 9.42 மீட்டர் ஸ்கொயர் வரும். மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். இது ஏஎஸ். இப்ப இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. QU ஈக்குவல் டூ ஆல்பா என்ன குடுத்துருக்கேன்? ஆல்பா வந்து 0.7 இன்டு எஃப்இஎஸ். எஃப்இஎஸ்ங்கிறது என்ன குடுத்துருக்கேன்? கண்டுபிடிங்க. எஃப்இஎஸ்ங்கிறது என்ன குடுத்துருக்கோம்? 4 இன்டு ஏஎஸ்ங்கிறது என்ன குடுத்துருக்கோம்? அப்பதான் கண்டுபிடிச்சோம். 9.42. அப்ப இதெல்லாம் அடிச்சோம்னா எழுதிற ஸ்ட்ரெய்ட்டா 26.38 டன்னு வரும். நான் வச்சு டன் தானே இங்க வந்திருக்கு. மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஓகே. அடுத்து நல்லா கவனிக்கணும். அடுத்து என்ன குடுத்துருக்கான்? ஃபேக்டர்ஸ் இப்படி குடுத்துருக்கிறதுனால, நீங்க என்ன செய்யணும்? அந்த ஃபிரிக்ஷன் வெயிட்டோட சேப்பியரிங் கெப்பாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன வந்திருக்க கியூவ ஃபேக்டர்ஸ்களால டிவைட் பண்ணணும். அப்ப சேப் லோட் ஈக்குவல் டூ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிக்காதீங்க. ஏன்னா கேட்க மாட்டாங்க அதையும். லைட்டா பார்த்துக்கிருங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. தேவையான மட்டும் பார்த்துக்கிருங்க. அது மேல 26.38 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னன்னு பார்த்தீங்க? இங்க பாருங்க. 3ன்னு பார்த்துருக்கோம். அப்ப டிவைடட் பை 3. அப்ப சேஃப் லோட் ஈக்குவல் டூ இது 2ஆல டிவைட் பண்ணோம்னா 8.81 8.8 டன்னு வரும். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். திரும்பவும் சொல்றேன் பயப்படாதீங்க. ஏன்னா ரொம்ப ரேர் தான் கேட்கறது. ஜஸ்ட் நீங்க பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, டிஆர்பினா பிரிப்பேர் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காண்டி குடுத்து வச்சிருக்கேன். புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அடுத்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு சார். ஓகே. லைட்டா பார்த்து வச்சுக்கிருங்க. பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கேட்டிருக்கான்னு சொல்லல. த மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன். மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் எவ்வளவு சார் இருக்கணும்? எனிஒன்? மினிமம் எவ்வளவு டெப்த்க்கு தோண்டியிருக்கணும்? என்னத்த படிக்கிறீங்க? 50 குடுத்திருப்பேன். சரி 50 சென்டிமீட்டர் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? எம்னு போட்டுட்டு இருக்கேன். சார் மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் 50 சென்டிமீட்டர் இருக்கணும். டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷனுக்கான ஃபார்முலா டிஎஃப் ஈக்குவல் டூ Q டிவைடட் பை காமா 1 மைனஸ் sin பை டிவைடட் பை 1 பிளஸ் sin பை ஹோல் ஸ்கொயர் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா இல்லையா எதுனா? ஆர்சிசிலயும் எடுத்திருப்பேன், ஃபவுண்டேஷன்லயும் எடுத்திருப்பேன். ஞாபகம் இல்லையா? ஓகே. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் டெப்த் தான் கேட்டிருக்காங்க. டிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன குடுத்திருக்காங்க? ரேங்கிங் ஃபார்முலா வில் பி தட் 180 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதாவது என்னன்னா Q குடுத்திருக்காங்க. காமா குடுத்திருக்காங்க 20. பை குடுத்திருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்க. Q வந்து 180, காமா 20 குடுத்திருக்காங்க. பை 30. பை sin 30 டிகிரி என்ன பார்த்தோம்? இப்பதானே பார்த்தோம். 1/2 1/2 ஹோல் ஸ்கொயர். அப்ப 180 வகுத்தல் 20 இங்க 1/3 ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கும். அப்ப 180 வகுத்தல் 20 9 6ன்னா 18. அப்ப 60 இந்த 0 0 அடிபட்டுரும். 2 6 3. அப்ப TAB ஈக்குவல் டூ என்ன வருது? கரெக்ட்டா தான் போட்டுருக்கேனா? எதுவும் மிஸ்டேக் ஆகுற மாரி இருக்கே. சார் செக் பண்ணுங்க. அடிச்சிருக்கு கரெக்ட்டானா? அதாவது இங்க என்ன வரும்? கரெக்ட்டா தானே இது 1/2 கீழ 3/2 2 அடிச்சிரும் 1/3 வரும். ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கோம். இங்க 180 போட்டுருக்கோம் கரெக்ட்டு. கீழ 20 இது 2யும் சாரி இங்க தப்பு பண்ணிட்டோம். 9யும் 180 அடிச்சா என்ன சார் வரும்? சார் இங்க என்ன வரும்? ஓர் 9 9 ஈரொன்பதா தானே 18. என்ன சொல்ல புரிதலா இருக்கேன்? 20 தானே வரும். அப்போ 20 20 கேன்சல் பண்ணா 1 1 மீட்டர்ன்னு வரணும் அப்ப. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதலா இருக்கேன்? ஓகே. அடுத்து. அவ்வளவுதான் முடிய போது. ஏரியா ரேஷியோ இருக்கு. அது பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து அவ்வளவுதான். மேக்ஸிமம் அதுதான் டார்கெட். அதான் லாஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து ஃப்ரீ ஃபால்லாம் குடுத்துருக்கான். இப்பதான் பார்த்தோமே. இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா. இப்ப நீங்க தான் சொல்லப் போறீங்க எனக்கு இது. இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின் நெனைக்கிறேன். டிஆர்பி ஏஇலே கேட்ட கொஸ்டின். சார் இப்ப ரீசென்ட்டா இதுலயே ஒண்ணு பார்த்தேன் இந்த கொஸ்டின். அதனால எடுக்க சொல்லியிருக்கேன். இதை பாருங்க. ஓகே. இங்க பாருங்க. ஃப்ரீ ஃபால் வந்து 1 மீட்டர் குடுத்திருக்கான். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன குடுத்திருக்கான்? ஹேமரோட வெயிட் W வந்து குடுத்திருக்கான். ஃப்ரீ ஃபால் நான் என்னன்னு சொல்லி குடுத்திருக்கேன் உங்களுக்கு? ஹச்ன்னு தானே சொல்லி குடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. பெனட்ரேஷன் என்ன குடுத்திருப்பேன்? லாஸ்ட் ஃப்ளோங்கிறது. எஸ். இந்த எஸ் தான் எப்படி எடுத்துக்க சொல்லுவேன்? அவன் எம்எம்ல குடுத்திருப்பான். இது எதுக்கு எடுத்துக்க சொன்னேன்? அவன் இன் சென்டிமீட்டருக்கு எடுத்துக்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? மேல எழுதுனேனே. இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலாவுல. 0.5 சென்டிமீட்டர் இது எடுத்துக்கிறேன்னா, லோட் பேரிங் கெப்பாசிட்டி குடுத்திருக்கான். இந்தா குடுத்திருக்கான் பாருங்க. இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா. அவன் குடுத்தானா பிரச்சனை இல்ல. குடுக்கலாட்டி நீங்க எடுத்துக்கிறணும். அந்த ட்ராப் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறணும்? சிங்கிறது. 2.5 வந்து எடுத்துக்கிறணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கங்க. மனப்பாடமா வச்சுக்கிறணும். அப்ப எழுதுங்க ஓகே. ஓகே, ஓகே. அதாவது Q ஈக்குவல் டூ W ஸ்ட்ரெய்ட்டாவே எழுதிர்றேன். W க்கு வச்சு ஆ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி S பிளஸ் C. W ங்கிறது என்ன குடுத்திருக்கான்?
குடுத்தத அப்படியே எழுதுங்க. 20 ஹச் என்ன குடுத்துருக்கான்? 1 எஃப்ங்கிறது என்ன குடுத்துருக்கான்? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கான்னு பாருங்க. இருந்தா ஓகே. இல்லாட்டி விட்டுருங்க. குடுக்கலாட்டியும் எது குடுத்துருக்கான்? சார் இது மனப்பாடம் பண்ணணும் சார். அவன் என்ன குடுத்துருக்கான்? வுட் அண்ட் ஃபெயில். வுட் அண்ட் ஃபெயிலுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து 6 குடுத்துட்டான்னா பிரச்சனை இல்ல. இல்லாட்டி மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? வுட் அண்ட் ஃபெயிலுக்கு 6 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. எப்பயும் இந்த 6ங்கிறது நீங்க மனப்பாடமா வச்சுக்கிருங்க. ஏன் மனப்பாடமா வச்சுக்கிறத சொல்றேன்னா, இன்ஜினியரிங் யூஸ் ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகும்னா, வுட் அண்ட் ஃபெயிலுக்கு தான் யூஸ் ஆகும். அப்ப 6ங்கிறது நீங்க எப்பயும் மனப்பாடம் பண்ணி ஆகணும். அப்ப இந்த ஃபார்முலா வந்துட்டாவே 6ங்கிறது நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு. புரியுதா? ஓகே. அப்ப எஸ்ங்கிறது 5 எம்எம்னு அவன் குடுப்பான். நம்ம சென்டிமீட்டருக்கு மாத்தணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப 0.5 அந்த ஃப்ளோ வந்து எப்படி? 2.5 சிங்கிறத எடுத்துக்கிறேங்க. அப்ப இத அடிக்கும்போது எவ்வளவு வரும்? ஆ 111.11 கிலோ நியூட்டன்னு வரும். இதுல ஒண்ணு ஒண்ணு மாத்திக்கிறேன் சார். இங்க மீட்டர்ல குடுத்துருக்கானா, அத எதுவா மாத்திக்கிறணும்? எல்லாம் எதுல மாத்துறீங்க? சென்டிமீட்டர்ல மாத்துனா அப்ப என்ன வரும்? 1 மீட்டர்ங்கிறது எத்தன சென்டிமீட்டர்? அதான் எத்தன சென்டிமீட்டர் 1 மீட்டர்ங்கிறது? 100 சென்டிமீட்டர்ன்னு போட்டுக்கிறணும். அப்பதான் 111 கரெக்ட்டா வரும். அப்ப 100 இன்டு 20ங்கிறது 2000. கீழ என்ன இருக்கும்? நீங்களே அடிச்சு பாருங்களேன் ஆன்ஸரு. சால்வ் பண்ணியே காமிக்கிறேன் எக்ஸாம்க்கு வந்ததுனால. எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க சார். அதாவது மேல 2000 கீழ 6 இன்டு 2 3 வரும். அப்ப 2000 வகுத்தல் கீழ 6 மூணா 18. அப்ப இத அடிச்சா எவ்வளவு வரும்? 111.11 கிலோமீட்டர். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்ஸர். புரியுதா? ஓகே. அவ்வளதான். அதுக்கடுத்து இனிமே ஸ்ட்ரெய்ட்டாவோட இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஓவரா ரொம்ப பார்த்துருந்தீங்கன்னா மண்டை இதாயிரும். ஓகே. இதுனா செட்டில்மென்ட்ல தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் கேட்பான். இது ஓரியன்டா கேட்க மாட்டான். அப்படியே இது ஓரியன்டா கேட்டாலுமே ஃபார்முலா உங்களுக்கு எழுதி போட்டிருப்பேன். அதாவது QFP ஈக்குவல் டூ QUB ஈக்குவல் டூ BF வகுத்தல் BPன்னு எழுதி போட்டிருப்பேன். சரி ஓகே. ஏன் பிரச்சனை? இந்த சம் நடத்தி விட்டு போயிடுறேன். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இந்த அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி குடுத்துருக்கான் சார். ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் பிளேட். அப்ப 700 டயாமீட்டர் ஆஃப் பிளேட் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப பிபி பிளேட்டோட டயாமீட்டர் குடுத்துருக்கான் சைஸ். 700 அப்ப 0.7 மீட்டர். அதுக்கடுத்து என்ன குடுத்துருக்காங்க? நல்லா கவனிங்க. அதுக்கடுத்து பிளேட் அஸ் டிட்டர்மைன்ட் ஃபீல்ட் லோட் டெஸ்ட் 300 கிலோமீட்டர்/ஸ்கொயர் இதெல்லாம் தேவையில்ல. ஸ்கொயர் மீட்டர் குடுத்துருக்கான். இந்த அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ சர்க்குலர் ஃபூட்டிங் டயாமீட்டர் குடுத்துருக்கான் 2.1 மீட்டர் இஸ் சாண்ட் சால்ட் வில் பீன்னு குடுத்துருக்கான். அப்ப ஃபுட்டிங்ஸ் ஃபுட்டிங்கோட பிஎஃப் என்ன குடுத்துருக்கான்? 2.1 மீட்டர்ன்னு குடுத்துருக்கான். அப்ப நம்ம ஃபார்முலா என்ன? உங்களுக்கு நல்லா கவனிங்க. உங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள் குடுத்துருக்கான். பியரிங் கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணிட்டான். அதுக்கடுத்து வந்து சாயில் டைப் எங்க குடுத்துருக்கான்? சாண்டி சாயில்னு குடுத்துட்டான் அப்படின்னா, நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண குடுத்துருப்பேன். ஏன்னா அதாவது பியரிங் குடுத்துட்டான் அப்படின்னா, சாண்டி சாயிலுக்கு ஒரு ஃபார்முலா, சாரி பொகசனல் சாயிலுக்கு ஒரு ஃபார்முலா, போசி சாயிலுக்கு ஒரு ஃபார்முலா. அதே செட்டில்மென்ட்னு குடுத்து அ உங்களுக்கு அ ச பொகசனல் சாயிலுக்கு ஒரு ஃபார்முலா, போசி சாயிலுக்கு ஒரு ஃபார்முலா. இப்ப மேல நடத்துனேனே, டிஆர்பில கேட்பான்னு 2 ப்ராப்ளம் நடத்துனேனே, அது வந்து என்னன்னா செட்டில்மென்ட்க்கு நடத்துனேன். அதுதான் எஸ்எஃப் டிவைடட் பை எஸ்பி ஈக்குவல் டூ பிஎஃப் டிவைடட் பை பிபி. இங்க ஓப்பன் பிராக்கெட்ல என்ன வரும்? பிபி பிளஸ் 0.3 கீழ பிஎஃப் பிளஸ் 0.3 ஹோல் ஸ்கொயர்ன்னு சொல்லிக் குடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அது செட்டில்மென்ட் சொல்லிக் குடுத்தேன். சார் நான் இப்ப சொல்றது எல்லாமே ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் கிளாஸ்ல நடத்திட்டேன். அதுக்கான ப்ராப்ளத்த தான் இப்ப சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கிளாஸ் நோட் எடுத்து பார்த்தா உங்களுக்கே புரியும். அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்டின்னா, நல்லா கவனிங்க. பியரிங் கெப்பாசிட்டில சாயில் டைப் என்ன குடுத்துருக்கான்? சாண்டி சாயில். அப்ப இதுக்கு என்ன வரும் அப்டின்னா, QUF டிவைடட் பை ஃபுட்டிங்ஸோட அல்டிமேட் கெப்பாசிட்டி டிவைடட் பை பிளேட்டோட அல்டிமேட் கெப்பாசிட்டி QUP இஸ் ஈக்குவல் டூ BF டிவைடட் பை BP. ஃபுட்டிங்ஸ்க்கும் பிளேட்டுக்கும் பியரிங் கெப்பாசிட்டி. அப்ப நமக்கு என்ன வரணும்? QUF ஃபுட்டிங்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வந்துரும்? இது இங்கிட்டு போய் பெருக்கல் வந்துருமா? அப்ப QUP இன்டு PF வகுத்தல் BP. அப்ப இங்க என்ன குடுத்துருக்கான்? QUP 300 குடுத்துருக்கான். பிளேட்டோட இது ஃபீல்ட் டெஸ்ட்ல. அப்ப ஏன்னா ரொம்ப ரேர் கேட்கறதுக்கு. ரைட்டா பார்த்துக்கங்க. 300 இன்டு BF எவ்வளவு குடுத்துருக்கான்? இப்பதான் பார்த்தேன் மேல. 2.1 BP எவ்வளவு குடுத்துருக்கான்? 0.7 மேல பார்த்தோம்ல 700 0.7 மீட்டர். அப்ப இத அடிச்சோம்னா உங்களுக்கு என்ன வரும்னா 900 ஏன்னா
7 3 21. அப்ப 3 வருங்க. 300 × 3 900. அப்ப என்ன வரும்? 900 கிலோமீட்டர் ஸ்கொயர் வரும். இதுதான் QUF ஓட வேல்யூ. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே. இதெல்லாம் ரொம்ப ரேரு. லைட்டா பார்த்து வச்சுக்கிருங்க. அதான் சொல்லிட்டேனே உங்களுக்கு எது கேட்பாங்க, எது கேட்க மாட்டாங்கன்னு தான் சொல்லிக் குடுத்துட்டேன்ல. அதனால நான் சொல்றத வச்சே பார்த்துக்கங்க. மத்ததெல்லாம் லைட்டா பார்த்துக்கிருங்க. அடுத்து. அடுத்து என்ன குடுத்துருக்கான்? ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட் க்ளோஸ் ஆர் ரெக்கார்டட் 1, 20, 30 சரி ஓகே. இஃப் கரெக்ஷன் ஃபேக்டர் சார் இது கேட்பாங்க சார். ஏஇல கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ஷன் ஃபேக்டர்ன்னு வந்தாவே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பெனட்ரேஷன் டெஸ்ட்ல இத குடுத்துருப்பாங்க. இந்த டைலேட்டன்சின்னு வார்த்தை குடுத்துருப்பாங்க. என் வேல்யூ, டைலேட்டன்சி இதெல்லாம் குடுத்தாங்கன்னா உங்களுக்கு நடத்தப்பவே குடுத்துருப்பேன். அதாவது என்சி ஈக்குவல் டூ 15 பிளஸ் 1/2 என்ஆர் மைனஸ் 15ன்னு ஒரு ஃபார்முலா எழுதி குடுத்துருப்பேன். அத இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா கீழ எழுதி குடுத்துருப்பேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இது ஏஇல கேட்டிருக்காங்க. ப்ராப்ளமாவும் கேட்டிருக்காங்க. ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, என்ஆர் கண்டுபிடிச்சாவே போதும். அப்ப என்ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அவன் எத்தன குளுக்கோஸ் குடுத்திருக்கானோ அத கூட்டிக்க வேண்டியது தான் அப்படியே. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவ இத எழுதிருங்க. என்ஆர் வேல்யூ வந்து வேணும். அப்ப என்ஆர் ஈக்குவல் டூ அப்ப கரெக்ஷன் ஃபேக்டர்ல எத்தன இருக்கு? அவன் எத்தன குடுத்திருக்கான்? ரெக்கார்டட் அஸ் 20, 30ன்னு குடுத்திருக்கான். அப்ப அது 2யும் கூட்டிருங்க. அப்ப 20 பிளஸ் 30 1 விட்டுருங்க 20 பிளஸ் 30 அப்ப 2யும் கூட்டினா 50 வருது. அதுக்கடுத்து எவ்வளவு குடுத்திருக்கான்? 4 பட்டன் கரெக்ஷன் ஃபேக்டர் 0.9 குடுத்திருக்கான். அப்ப 50 ஓட 0.9 பெருக்குனா எவ்வளவு வந்துரும்? 45 வந்துருமா? இப்ப இதோட வேல்யூ கிடைச்சிருச்சு. திரும்பவும் நான் சொல்றேன். உங்களுக்கு எக்ஸாம்ல குடுக்கும்போது என்ஆர் ஓட வேல்யூ ஸ்ட்ரெய்ட்டா இதான்னு குடுத்துருவான். ஏஇல குடுக்கும்போது. இப்படின்னா குடுத்து குழப்ப மாட்டான். உங்களுக்கு குடுக்கும்போது ஸ்ட்ரெய்ட்டா குடுத்துருவான். அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து இதுல போட்டு மத்ததெல்லாம் டிவைட் பண்ணி பெரிய பிளஸ் பண்ணி ஸ்ட்ரெய்ட்டா என்சி கண்டுபிடிச்சு ஆப்ஷன பார்த்து அடிச்சிருங்க. நான் இப்படி குழப்பி குடுத்தா தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இப்படி குடுத்திருக்க மாட்டான். இப்படி குடுத்தானா? எப்படி குடுத்திருப்பான்னா 20 அண்ட் 30ன்னு குடுத்திருப்பான். இங்க மாத்தி அடிச்சிருக்காங்க. ஓகே. அப்ப 45 வந்துருச்சா? ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ப என்சி ஈக்குவல் டூ 15 பிளஸ் 1/2 என்ஆருக்கு பதிலா 45 மைனஸ் 15. ஏஇல கேட்டிருக்காங்க. அப்ப 1/2 45ல 15 போச்சுன்னா 40 30 வருமா? 30 2யும் 30யும் அடிச்சா 15 15 15 30 அப்ப எத்தன நம்பர் ஆஃப் ரோஸ்ல வந்து இருக்குன்னா 30 அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தட்ஸ் ஆல். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்பதான் வந்திருக்கும் மெயின் விஷயத்துக்கே. அதிகமா டிஆர்பில கேட்கிற கொஸ்டின் ரிப்பீட்டடா லாஸ்ட் 2 டிஆர்பில கன்டினியூஸா கேட்டிருக்காங்க. ஏரியா ரேஷியோ. அப்ப ஏரியா ரேஷியோக்கான ஃபார்முலா பார்த்ததும் உங்களுக்கு ஞாபகம் வந்துரணும். ஏரியா ரேஷியோக்கு ஃபார்முலா குடுத்திருப்பேன். ஏரியா ரேஷியோ ஈக்குவல் டூ D2 ஸ்கொயர் மைனஸ் D1 ஸ்கொயர் வகுத்தல் D1 ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? இன்சைட் ரேஷியோ, அவுட் சைட் ரேஷியோ, ஏரியா ரேஷியோ 3 ஃபார்முலா குடுத்திருப்பேனே. ஞாபகம் இருக்கா? ஓகே. ஏரியா ரேஷியோ எவ்வளவுக்குள்ள இருக்கணும்? 10% இருக்குன்னு நான் இங்க சொல்லிக் குடுத்திருப்பேன். இங்க சம்முக்கு தகுந்த மாரி மாறிக்கிட்டு இருக்கும். அப்ப இங்க என்ன குடுத்திருக்காங்க? எ சாலிட் சாம்பிள் ஹேஸ் இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிறது இன்னர். நல்லா கவனிங்கன்னா ஃபர்ஸ்ட் குடுத்தது இன்னர். அப்ப என்ன வரும்? D1 அதுக்கு அடுத்து குடுத்தது அவுட்டர். அப்ப இது D2 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க அப்படியே. அப்ப 2வது T2 தான் அவுட்டர் தானே 30 ஸ்கொயர் மைனஸ் 25 ஸ்கொயர் இங்க 25 ஸ்கொயர் பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும்னா 100 போட்டுக்கிறங்க. அப்ப இத அடிச்சீங்கன்னா 44% வரும். ரொம்ப சிம்பிள். சார் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரியுதா இல்லையா? என்ன சொல்றேன்னு? ஓகே. அவ்வளவுதான் ஒரே லைன்ல கிடைச்சிடும். ஆனா தெரியணும் எல்லாருக்கும் ஃபார்முலா. இன்சைட் ரேஷியோக்குள்ள ஃபார்முலா, அவுட் சைட் ரேஷியோக்குள்ள வந்து போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து ஏரியா ரேஷியோ தான் குடுத்திருக்கேன். லாஸ்ட் ப்ராப்ளம். இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதாவது எ சாம்பிளிங் டியூப் ஹாஸ் இன்னர். இன்னர் என்ன குடுத்திருப்போம்? D1 அவுட்டர் என்ன குடுத்திருப்போம்? D2 ஏரியா ரேஷியோ என்ன? AR ஃபார்முலா என்ன? D2 ஸ்கொயர் மைனஸ் இப்பதான் நான் சொன்னேன். என்ன வரும்? D1 ஸ்கொயர் வகுத்தல் இங்க D1 ஸ்கொயர் இன்டு 100 போட்டா பெர்சன்டேஜ்ல கிடைக்கும். அப்ப இங்க கீழ பெர்சன்டேஜ்ல குடுக்கல அப்படின்னா ஓகே. ஓகே. பெர்சன்டேஜ்ல குடுக்கலன்னா, அப்ப இங்க 100 அவன் சேர்க்கலன்னு அர்த்தம். பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அப்ப 100 சேர்க்க வேண்டியது இல்ல. ஆப்ஷன்ல பெர்சன்டேஜ்ல குடுத்தா 100 பெருக்கிக்குதுங்க. அப்ப என்ன வரும்? 88 ஸ்கொயர் மைனஸ் 80 ஸ்கொயர் வகுத்தல் 80 ஸ்கொயர். போட்டீங்கன்னா எப்படி வரும்னா 0.21 வரும். இங்க அடிச்சு பாருங்க கரெக்ட்டா வரும். மேல 1344 வரும். கீழ 6400 வரும். அடுத்து 0.21 வரும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா என்ன சொல்றேன் எல்லாருக்கும்? மைனஸ்லாம் வேல்யூவே வராது இப்பயும். ஓகேவா?
ஓகே. அடுத்து. அடுத்து அவ்வளவுதான். இதோட ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் முடிஞ்சிருச்சு. சரி ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கிறேன் ஸ்டெபிலிட்டி ஸ்லோப் ஒண்ணு இருக்கோ? ஓகே. சாரி. 21 இதுல 2 சம் குடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ஒரே ஒரு ஃபார்முலா தான். 1 தான் குடுத்திருக்காங்களா? 2 குடுத்திருப்பாங்க. சரி ஓகே. சார் திரும்பவும் சொல்றேன். ஸ்டெபிலிட்டி ஸ்லோப்ங்கிறது புதுசா ஏஐல இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல கேட்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். இந்த பிரிக்ஸன் சர்க்கிள் இருக்கும்ல அதான் கேட்கறாங்க. அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் ரிப்பீட்டடா அவங்க திருப்பி, திருப்பி, திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. அவ ஸ்டெபிலிட்டி ஸ்லோப் புதுசா ஆட் பண்ணியிருக்கிறதுனால, இப்போ ஒரு ஏஐ தான் ஜனவரில முடிஞ்சுச்சு. அதுக்கடுத்து இப்ப முனிசிபாலிட்டி எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க. அப்ப நான் இப்ப நடத்துற ப்ராப்ளம் 100% கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குன்னு சொல்றேன். இந்த ப்ராப்ளமும், இந்த ஃபார்முலாவும். நடத்தும்போது ஃபார்முலா சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது அதிகம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப ஏரியா ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஸ்டெபிலிட்டி ஸ்லோப் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க. அவங்க என்ன வார்த்தை குடுத்தா எந்த ஃபார்முலா எழுதுங்கிறத குடுக்குறேன் பாருங்க அப்படியே. அதாவது a cut is to be made in clay for which the cohesion is 30 கிலோமீட்டர் per ஸ்கொயர் மீட்டர் குடுத்துட்டாங்க. மீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் மீட்டர். அண்ட் நெக்லிஜிபிள் பிரிக்ஸன் ஆங்கிள் குடுத்துட்டாங்க. பிரிக்ஸன் ஆங்கிள்னு வந்துருச்சு இங்கே. the density of the soil 20 கிலோமீட்டர் per கியூபிக் மீட்டர். அதாவது மீட்டர் கியூப் தான் கியூபிக் மீட்டர். அண்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி குடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த கட்டிங் சைடு ஸ்லோப் வந்து குடுத்துருக்காங்க. 1:5:1 குடுத்துருக்காங்க. ஓகே. ஸ்டெபிலிட்டி நம்பர் இந்த வார்த்தை குடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பிரிக்ஸன் ஆங்கிள்க்கு எடுத்து குடுத்துருப்பாங்க. ஸ்டெபிலிட்டி நம்பர்னு குடுத்துருப்பாங்க மேக்ஸிமம். அப்ப இது வந்தாவே கண்ண மூடிக்கிட்டு இது ஒரு ஃபார்முலா எழுதணும். நோட்ஸ் எழுதி போட்டிருப்பேன். அதாவது சீட்டோட பே எஃப்சி காமா ஹச்ங்கிறத எழுதணும். அப்ப ஸ்டெபிலிட்டி நம்பர் எஸ்ஏன்னு வந்து 0.17 குடுத்துட்டான். சிங்கிறது கொகஷன்ங்கிறது என்ன குடுத்துருக்கான்? கொகஷன்ங்கிறது 30 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப்னு குடுத்துட்டான். அப்ப இது 30 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப். இது வந்து 0.17ன்னு இந்தா குடுத்துட்டான். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன குடுத்துருக்கான்? எஃப்சிங்கிறது இங்கே குடுத்துருக்கான். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன குடுத்துருக்கான்? 1.5ன்னு குடுத்துட்டான். காமா என்ன குடுத்துருக்கான்? இங்க குடுத்திருந்தானே. இந்தா இருக்கு பாருங்க. டென்சிட்டி ஆஃப் சாயில் என்ன குடுத்துருக்கான்? 20 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப். காமா 20 குடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கான் அவன்? என்ன கேட்டிருக்கான்? மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த கட்டிங் குடுத்துருக்கான். அப்ப கட்சி வந்து கேட்டிருக்கான். அப்ப கட்சி தான் வேணும். அப்ப கட்சிய இங்க கொண்டு வந்துட்டு எஸ்ஸ நீங்க கீழ இறக்குங்க. அப்ப கட்சி ஈக்குவல் டூ சீட்டோட பே எஃப்சி காமா கட்சிக்கு பதிலா எஸ்சின்னு வந்துரும். அப்ப சிங்கிறது என்ன? 30. எஃப்சிங்கிறது என்ன? 1.5. காமாங்கிறது என்ன? 20. எஸ்சிங்கிறது என்ன? 0.17. ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப கட்சி ஈக்குவல் டூ 5.88 மீட்டர்னு கிடைச்சிடும். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே. அடுத்து இதே மாடல் தான். இதே தான் குடுத்திருப்பான் அடுத்து. அடுத்து என்ன குடுத்திருக்கான்? அதே தான். கட்டிங் 10 மீட்டர் டீப் வந்து குடுத்துட்டான். யூனிட் வெயிட் வந்து எவ்வளவு குடுத்திருக்கான்? காமா 20 கியூபிக் மீட்டர் குடுத்திருக்கான். ஆவரேஜ் கொகஷன் சி வந்து 25 குடுத்திருக்கான். ஆங்கிள் பைங்கிறது 30 டிகிரி குடுத்துட்டான். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எஃப்ங்கிறது 1.25 அது குழப்பறதுக்குன்னே குடுத்திருப்பான். பயப்படாதீங்க. அதுக்கடுத்து ஸ்டேபிள் ஸ்லோப் குடுத்துட்டு ராக் ஸ்ட்ரெய்ட்டா 15 மீட்டர் ப்ளூ த கிரவுண்ட் லெவல் டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் எஸ்என் வந்து குடுத்துட்டான். ஃபார்முலா டக்குனு கண்ண மூடிட்டு எழுதுங்க. எஸ்என் ஈக்குவல் டூ என்ன வரும்? சீட்டோட பே எஃப்சி காமா ஹச். புரியுதா இல்லையா? ஓகே. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதெல்லாம் இந்த அளவுக்கு குழப்பி குடுக்க மாட்டான். அவன் என்ன குடுத்திருக்கான்னா, நல்லா கவனிங்க. 10 மீட்டர் டீப்பா இருக்கும்போது 10 மீட்டர் டீப்பா இருக்கும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.25 இருக்கு. அதே வந்து 15 மீட்டர் ஹச் இருக்கும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னவா இருக்கும்? ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கு என்ன இருக்கும்? அப்படின்னு கேட்ருக்கான். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார் 10 மீட்டருக்கு இது மாரி குழப்பி உங்களுக்கு கொஸ்டின் குடுக்க மாட்டான். ஸ்ட்ரெய்ட்டா அப்ளை பண்ற மாரி தான் இருக்கும். இத கொஞ்சம் புரிஞ்சுக்கிருங்க. 10 மீட்டருக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.25 இருக்குன்னு குடுத்துட்டான். ஹச்சும் குடுத்துட்டான். எஸ்சி எல்லாமே குடுத்துட்டான் அதுல. அதே வந்து இங்க நல்லா கவனிங்க. 15 மீட்டர் இருக்கும்போது எஃப்சி யோட வேல்யூ என்ன இருக்குன்னா, மத்த எல்லாத்தையும் குடுத்துட்டான். அப்ப எஃப்சி தான் வேணும். அப்ப எஃப்சி கொண்டு போங்க. அப்ப எஃப்சி ஈக்குவல் டூ சீட்டோட பே எஸ்என் இன்டு காமா இன்டு ஹச். சிங்கிறது என்ன? 25 வகுத்தல் எஸ்என்ங்கிறது என்ன? 0.16 இன்டு காமாங்கிறது என்ன? இங்க பார்த்தேனே டென்சிட்டி. யூனிட் வெயிட் 20 இன்டு ஹச்ங்கிறது என்ன குடுத்திருக்கான்? 15 மீட்டருக்கு என்னன்னு கேட்டிருக்கான் எஃப்சி. இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். 0.781 தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஆனா இந்த அளவுக்கு குழப்பிக்க இருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒண்ணு கேட்பான். ஸ்டெபிலிட்டி நம்பரோ, டெப்த்தோ இல்ல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோ கோகஷனோ ஏதோ ஒண்ணு கேட்பான். ஸ்ட்ரெய்ட்டா குடுத்துருவான். ஆனா நீ ஃபார்முலா வந்து என்ன நினைச்சுக்கிறங்க,
ஸ்டெபிலிட்டி நம்பர பத்தி கேட்டுட்டாவே SCN ஈக்குவல் டூ C டிவைடட் பை FC இன்டு காமா ஹச்ன்னு வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறங்க. என்ன சொல்றேன் புரியுதா இருக்கேன்? ஓகே. அதுக்கடுத்து இதெல்லாம் கேட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இத ஏன் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இந்த கீழ உள்ள சம் தான். இது கேட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். கால்குலேட்டர் இல்லாம போட முடியாது. ஜஸ்ட் ஃபார்முலா வச்சே பார்த்துக்கங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டூ tan பை டிவைடட் பை tan i. இத விட்டுருங்கள். tan i. இந்த ஃபார்முலா வச்சே பார்த்து வச்சுக்கிறங்க. ப்ராப்ளம் கேட்க மாட்டான். அவன் குடுத்துட்டான். என்ன குடுத்துருக்கான்? அதாவது உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஃபிரிக்ஷன் I குடுத்துட்டான். அதுக்கு அடுத்து என்ன குடுத்துருக்கான் உங்களுக்கு? ஆங்கிள் எவ்வளவு வந்து அந்த இன்ஃபினிட்டி எக்ஸ்டெண்ட் ஆங்கிள் வெட்டுற ஆங்கிள் கட்டிங் ஆங்கிள் வந்து ஃபையும் குடுத்துட்டான். அப்ப உங்களுக்கு tan 36 டிகிரி TAN tan 36 டிகிரி tan பை. சாரி இன்டர்னல் ஃபிரிக்ஷன் தானே பை. சாரி மாத்தி எழுதிட்டேன். கட்டிங் ஆங்கிள் தான் I. அதுக்கு அடுத்து tan I யோட வேல்யூ 30 டிகிரி. அப்ப 30 டிகிரி கூட tan 30 டிகிரி கூட வேல்யூ எடுத்துறலாம் நம்ம. 36 டிகிரிக்கு எடுக்க முடியாது நம்மளால. அதனால இத விட்டுருங்க. இது எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. கால்குலேட்டர் இருக்கக்கூடிய இடத்துல தான் கேட்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ப கேட்டாங்கன்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா கேட்கலாம். இதத்தையும் லைட்டா பார்த்து வச்சுக்கிருங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பில்ல. விட்டுருங்க 23. அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். அப்ப ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்? டக்குனு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏரியா ரேஷியோ. ஃபார்முலா என்ன? சார் பெர்சன்டேஜ் கேட்டனா 100ஆல பெருக்கிக்கிறங்க. மேக்ஸிமம் இத கேட்பான். இது இல்ல அப்டின்னா, இன்னொன்னு என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, அதாவது அந்த சொன்னேனே செட்டில்மென்ட்க்கு என்ன SCF டிவைடட் பை SP is equal to BF divided by BP இங்க என்ன வரும்? BP plus 0.3 கீழ என்ன வரும்? BF plus 0.3 டோட்டலா ஹோல் ஸ்கொயர். இது 2 தான் 90% கேட்பான். மத்ததெல்லாம் லைட்டா பார்த்துக்கங்கன்னு நான் சொல்றேன். அப்புறம் இன்ஜினியரிங் யூஸ் ஃபார்முலாவும் லைட்டா பார்த்துக்கங்க. என்ன வரும்? Q equal to W H divided by FP into S plus C. Sங்கிறது சென்டிமீட்டர் இன் சென்டிமீட்டர்ல போடாம Cங்கிறது டிராப் ஆஃப் கேமரா எவ்வளவு இருக்கும்? 2.5. Fங்கிறது உட்டனுக்கு 6 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. மத்தத குடுத்துருவான் அவனே. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதுக்கு அடுத்து உங்களுக்கு லாஸ்ட்டா பார்த்துக்கங்க ஸ்டெபிலிட்டி நம்பர். இந்த 4 நம்ம சொல்ற 4லேருந்து இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம்க்கு 2 ப்ராப்ளம் இல்ல 1 ப்ராப்ளம் கண்டிப்பா வருது பாருங்க. 100% அடிச்சு சொல்றேன். இப்ப லாஸ்ட்டா பாருங்க சொல்றேன் இந்த 4லேருந்து. 1, 2, 3 முடிச்சுட்டேன். 4வது ஸ்டெபிலிட்டி நம்பருக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? SN ஈக்குவல் டூ C டிவைடட் பை FC காமா H. 1 இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கவனிச்சீங்கல்ல, உங்களுக்கு 2 கொஸ்டின் ப்ராப்ளமா வரலாம். அல்லது மஸ்ட் 1 கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவான் ப்ராப்ளம். அது எதுல இருந்துன்னா 1, 2, 3 இந்த 4 ஃபார்முலா 4 ப்ராப்ளத்தையும் லைட்டா பார்த்துக்கிறங்க. மத்ததெல்லாம் லைட்டா பார்த்துட்டு போங்க அவ்வளவுதான். ஜஸ்ட் 4 பாருங்க. மத்ததோட விட்டுட்டோட போனாலும் கூட பரவாயில்ல. அடுத்து டிஆர்பி கூட பார்த்துக்கலாம். என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இருந்தாலும் மத்ததையும் லைட்டா பார்த்துக்கிருங்க சார். விட்டுறாதீங்க. கஷ்டப்பட்டு ஒரு இது பார்த்திருப்பீங்க. திருப்பி ஒரு டைம் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து நீங்க ரீட் பண்ணாவே போதும். கரெக்ட்டா வந்துரும் ஆன்சர். ஓகே. யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே. நான் திரும்பவும் சொல்றேன். ரயில்வேல 4 கொஸ்டினுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து நான் போட போறேன். அந்த ஒரு பிடிஎஃப் வந்து உங்க லைஃப்ப மாத்திரும். ஐ மீன் ரயில்வே படிக்கிற சார் எனக்கு 160 கொஸ்டினே எனாஃப் சார். ஆல்ரெடி 194 கொஸ்டின். இது இப்போ 125 கொஸ்டின் வந்துருச்சு. டோட்டல் ஸ்டேஷன் எப்படியும் ஜேடியூ படிச்சு தான் ஆகணும். அது 196 கொஸ்டினே போதும். 4 கொஸ்டின் போனா பரவாயில்லங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. இல்ல 4 கொஸ்டின் நான் பார்க்கணும் சார் அப்படின்னு இருக்கவங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃப் போட்டு நடத்துவேன். அந்த பிடிஎஃப் பார்த்தாவே 100க்கு 100 அதுல இது வந்துரும் மேக்ஸிமம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. மேக்ஸிமம் அந்த கிளாஸ் கவனிச்சாவே போதும். நீங்க உட்கார்ந்து படிக்கலாம் வேண்டியது இல்ல இதுல. மேட்ரிக்ஸ் விட்டுருங்கன்னு நான் சொல்றேன். மேட்ரிக்ஸ் விட்டுருங்க. ஃபியூச்சர்ல என்னைக்காச்சும் உங்களுக்கு நான் நடத்துறேன். கண்டிப்பா நடத்துவேன். மேட்ரிக்ஸ் வந்து அந்த டீட்டெயில்டா நடத்தணும். ஒரு 4 செஷன். அவ்வளவு நீங்க அட்டெண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் தான் எடுக்க முடியும். அத நான் டீட்டெயில்டா என்னைக்காச்சும் இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் நடத்துறேன். தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இத நடத்துறேன்னு நான் சொல்றேன். புரியுதா? ஓகே. யார் யார் இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க.